எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் புகையிரத நிலைய அதிபர்கள் போட்டி பரீட்சைகளுக்கு தோற்றுகின்ற பிள்ளைகளுக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்றும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வு சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்வு முழுவதும் மொழியாற்றல் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் கலந்துரையாடுகிற செயலமர்வாக இருக்கும். நான் பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப ஒரே விடயம்தான் சொல்ல இயலும். நீங்கள் இந்த 2 நாள் செயலமர்வினால ஒரு பரீட்சையை வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லி தயவு செய்து நினைக்க வேண்டும். ஏழு பரீட்சைக்கு நீங்க எப்படி படிச்சீங்களோ, உயர்தர பரீட்சைக்கு எவ்வளவு முயற்சி எடுத்து படிச்சீங்களோ அந்த அளவு முயற்சி எடுத்து படித்தால்தான் இந்த போட்டியில நீங்கள் வெற்றி பெறலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இந்த ஓட்ட போட்டியில கலந்து கொள்கிறோம். ஆனால் பரிசுகள் குறைந்த எண்ணிக்கையில தான் இருக்கு. மிக குறைந்த அளவான பரிசுகள் தான் வைக்கப்பட்டிருக்குது. அந்த பரிசுகளை பெறுவதற்காக நிறைய பேர் ஓட்ட போட்டியில பங்கு கொள்வீங்க. ஆகவே ஏனையவர்களை விட நீங்கள் முந்தி ஓடினால்தான் அந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க 1வது ரேங்க் 2வது ரேங்கா வாரதெல்லாம் வேற. அந்த தெரிவு பட்டியலுக்குள்ள வந்தாலே நீங்கள் பரிசு பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். அந்த தெரிவு பட்டியலுக்குள்ள வர வேணுமாக இருந்தால் இந்த 2 பாடங்கள்லையும் நீங்கள் மிக கவனம் செலுத்தி அதீதமான முயற்சி செய்ய வேணும், விளங்கி படிக்க வேணும். நான் உங்களுக்கு படிக்கிறதுக்குரிய வழிமுறைகள் எளிமையாக சொல்லித் தருகிறேன். அதை தொடர்ந்து படித்துக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு. நான் இப்போ இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தந்துட்டால் இனி அடுத்த திங்கட்கிழமை தான் இந்த மொழியாற்றல் தொடர்பாக கதைக்க போகிறோம். இந்த இடையில இருக்கக்கூடிய 6 நாட்களிலேயும் அந்த விடயங்கள் தொடர்பாக தேடி கற்பது உங்களுடைய பொறுப்பாக இருக்கும். நான் படிக்கிறதுக்கு இலகுவான வழி சொல்லித் தருகிற பிள்ளைகள், இப்போ நடைமுறையில் இருக்கிற பாடத்திட்டம் இதற்கு முன்பாக இருந்த பழைய பாடசாலை பாடத்திட்டம். நீங்கள் எத்தனை வருஷங்கள் முன்னுக்கு போறீங்களோ அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. 80ஆம் ஆண்டுல இருந்த புத்தகத்தை எடுத்தால் கூட ஒரு பிரச்சனையும் வராது. சரிதானே? 90கள் கடைசி 2000 ஆண்டு காலப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட புத்தகங்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கலாம். உங்களுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள் அல்லது உறவினர்கள் படித்த புத்தகங்கள் வீடுகளில் எங்கேயாவது இருக்கும். தமிழ் புத்தகத்தை தேடி எடுங்க. பாடசாலை பாடத்திட்டத்தினுடைய தமிழ் புத்தகத்தை தேடி எடுங்க. தரம் 6ல இருந்து தரம் 11 வரையில இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய இலக்கண பகுதிகளை படிக்கிறது போதும். அதனுடைய உரைப்பகுதிகளை படித்து அந்த உரைப்பகுதி தொடர்பான கேள்விகளுக்குள்ள நீங்க போக தேவையில்லை. அதுக்குள்ள கேள்வி வராது. சரிதானே? இந்த சொற்கள் தொடர்பாக முதலாவது சொற்களினுடைய ஒலிப்பு தொடர்பாக என்று சொல்லுகிறது அந்த எழுத்துக்களினுடைய வேறுபாடு. பிள்ளை, நான் இதுல எழுதி காட்டுகிறேன் உங்களுக்கு. எழுத்துக்களினுடைய ஒலி தொடர்பான வேறுபாடுகள் இருக்குது தானே. ஒலி தொடர்பான வேறுபாடு என்றால் இப்ப உதாரணத்துக்கு இந்த ரகரம் ரகரம் என்பவற்றுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு, இது தொடர்பான சொற்கள். அதே போல இப்போ லகரம் 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 இந்த வேறுபாடு. அதுபோல நாங்கள் இங்கால பக்கமா எழுதுவோம். உதாரணத்துக்கு நானா நானா நானா, இந்த நகர 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 வேறுபாடுகள். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள் தொடர்பில் அந்த சொற்களினுடைய பொருள் தொடர்பாக நீங்கள் படித்து கொள்ள வேண்டி இருக்கும். சரிதானே? ஒலி வேறுபாடுகள். இப்போ இப்படி தரக்கூடிய அந்த வேறுபாடுகள் தொடர்பாக சில விஷயங்களை நாங்கள் கதைப்போம். உங்களுக்கு ஒலி வேறுபாடுகள் என்பதை முதல்ல அதை தேடி கொஞ்சம் படியுங்க. அதனுடைய பொருள் சில சொற்கள். அதே போல பழமொழிகள். பிள்ளைகள், பெரும்பாலும் நீங்கள் பழமொழிகளை எழுத வேண்டியதாக இருக்கும். பழமொழிக்கான பொருளை எழுதுவதை விட அவர்கள் பொருளை தந்து போட்டு
அவர்கள் அதுக்குரிய பழமொழி எழுதுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்பார். சரியா? இப்ப இந்த மாதிரியான வேறுபாடுகளை நாங்கள் பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த டானா ராணா டானா வேறுபாடுகள் என்பதில் இந்த டானா வேறுபாடு இருக்கக்கூடிய ஒரு சொல் ஒன்று நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. அரி. சரிதானே? இதே மாதிரியாக ரகர வேறுபாடு இருக்கிறது அரி. இந்த அரி என்பதற்கான பொருள் யார் சொல்ல போறீங்க? எத்தனை கருத்து வருது என்று பார்ப்போம். மைக்கோன் பண்ற பிள்ளைகள் ஆரணி சொல்லுங்க. அரி என்பதனுடைய கருத்து. ஒரு அரிக்கிறது, ஒரு பொருட்களை அரிக்கிறது, இல்லாட்டி எங்களுக்கு உபாதைமாக கையில கால வர அந்த விதமான வருத்தத்தையும் சொல்லலாம். திரும்ப திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. அந்த எங்கட மேல உடம்புல வர அரித்தல், அதையும் சொல்லலாம். வேற வேற அந்த தானியங்கள் அரிதட்டுல போட்டு அரிக்கிறது, அரிக்கிறது. ஓகே ஓகே. அரித்தல். வேற சிங்கம், வண்டு. சிங்கம் வண்டு என்கிற பொருள் எல்லாம் இருக்குது. சரி, வேற சூரியன். சூரியன் என்பது சரியா தெரிய இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அருக்கன் என்பது சூரியன், அரி என்பது சூரியனா? சாதாரணமாக அரு என்று சொல்லி சொல்லுகிறது இருக்குதானே. இப்ப மரம் அறிந்தான், மரம் அறிந்தான் என்பதுல வருகிற, அதுல வருகிற அரி என்பது அரு என்பதை சொல்லும். சரிதானே? அதுல வருகிற அரு என்பதை சொல்வதாக இருக்கும். அப்படியே இருக்கலாம். அடுத்தது விஷ்ணு என்பதற்கும் இந்த வார்த்தை இருக்குது. நீங்கள் அரி அரண் என்று சொல்லி 2 வார்த்தைகள் படிச்சிருப்பீங்க. சைவத்துல கூடுதலாக அந்த சொற்களை படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன? அரி அரண் என்று சொல்லி, அரண் என்பது சிவனும் அரி என்பது விஷ்ணுவும். அதே போல நீங்க சொன்ன அரித்தல் என்பது வரும். இப்ப இந்த தட்டில போட்டு அரிக்கிறது, அரிதட்டுல போட்டு அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அரித்தல். வேற ஒரு தம்பி ஒன்று சொன்னாரு, சிங்கம். சரிதானே? அரி என்பது சிங்கம். அதான் சிங்காசனம் என்பது அரியாசனம் என்று சொல்றோம். சிங்காசனம் என்பது அரியாசனம் என்று சொல்லுவார். அப்ப அதனால அது அரி என்பது சரியான சொல்லு. அதுபோல வண்ட், இந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. அப்ப அரி என்பதற்கு அரு, விஷ்ணு, அரித்தல், சிங்கம், வண்ட். அப்ப இதுல நீங்கள் பார்க்க வரும் பிள்ளைகள், சில வேளையில இதனால என்ன உங்களுக்கு பயன் இதை படிக்கிறதால என்றால், இப்படி இருக்கக்கூடிய சொற்கள்ல ஏதேனும் ஒரு சொல்ல எடுத்து விட்டு, சரிதானே, ஏதாவது ஒரு சொல் நீக்கிவிட்டு 4 சொற்களை அங்க தருவார்கள். அதை விட மேலதிகமாக இந்த பொருள் தராத ஒரு சொல்லை இதுக்குள்ள சேர்ப்பார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சந்திரன், சூரியன், சரிதானே, அல்லது சரிவு, இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு சொல்ல மேலதிகமாக தருவார்கள். வித்தியாசமான சொல்ல கண்டுபிடிச்சு கீற சொல்லி கேட்பார்கள். பார்க்க ஐக்கியூ பேப்பர் மாதிரி இருக்கும். அங்க ஒரு சொல் தரக்கூடிய பல பொருட்களை கூட்டமாக்கி போட்டு அதுல வேறுபடுகிற ஒரு விடயத்தை உங்களை எழுத சொல்லி கேட்கலாம். அதே போல இந்த எழுத்துக்களினுடைய சரியான வடிவத்தை, சரியான உச்சரிப்பை புரிந்து கொள்ளுகிற வகையிலே ஒரு கேள்வியை கேட்கலாம். அரி என்பது எப்படி படிக்க போறீங்க? என்ன பொருள் சொல்ல போறீங்க? அரி என்பது அறிதல், தெரிந்து கொள்வது. என்ன? அரி என்பது தெரிந்து கொள்ளல். அப்படித்தானே? அதுக்கு ஒரு பொருள் தான். அரி என்பது தெரிந்து கொள்ளுதல், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுகிறது என்பதாக வரும். இது மாதிரியான சில சொற்கள். அப்போ இன்னொரு சொல்லு பாப்போமா? இதற்கு யார் 3-4 பொருள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன்? சொல்லுங்க. அரை. அரைத்தல். அரைத்தல், அதாவது அரைத்து மாவாக்குதல். என்ன? அரைத்தல். அரைவாசி. 2-3 பேர் கதைச்சா விளங்காது. யார் கதைக்கிறீங்க? சிப்கா சொல்லுங்க. அரை பாதி. பாதி, 2-1. என்ன?
பாதி. அரை என்பது பாதி. சரி, அடுத்தது வேற என்ன பொருள் இருக்குது? அரை இடுப்பு மாவாக்குதல் அல்லது அரை பங்கு, ரெண்டில் ஒரு பங்கு அல்லது பாதி என்கிற பொருள் இருக்கு. அதை தவிர இடை, இடுப்பு என்கிற பொருளும் இருக்கு. அறையில அணிவதனால அரை ஞான் கயிறு என்று சொல்லுகிறது. சில வேளை சொல்லி எனக்கு அறையில வேட்டி இல்லாத மாதிரி போச்சுது என்று சொல்லி எல்லாம் சில ஊர்ல கலைப்பார்கள். அறை என்பது இடை, இடுப்பு என்பதாக பொருள் இருக்கு. அப்ப 3 பொருள் இருக்குது. இதுவே நாங்கள் அறை என்று சொல்லி எடுத்தோம்னா, அறை என்பதனுடைய பொருள் வீட்டறை, வீட்டின் ஒரு பகுதி. அறை என்பது வேறு. அறைதல், அறைதல், அடிக்கிறது, ஒரு ஆளுக்கு அடித்தல் என்று சொல்லுவோம். என்ன அடித்தல்? என்ன அறை என்பது அறைதல் என்று அப்படி எழுதிவிட்டா பொருள் விளங்காம போயிடும். அப்போ அடித்தல், ஒரு ஆளுக்கு அறை, அதை பத்தி என்று சொல்லுவோம். குட்டுத்தார் நல்ல அறை உண்டு சொல்லி. இப்ப அறை என்பது வீட்டின் ஒரு பகுதி என்பது. அதே போல இப்ப நீங்கள் இரக்கம், இரக்கம், இரக்கம் என்பது இரக்கம் என்பதுக்கு விளக்கம் சொல்லுங்க. எப்படி எழுதுவீங்க? இரக்கம் என்பதற்கு விளக்கம் கருணை கருணை, ஒரு மன உருக்கம். என்ன அப்படி எழுதலாம். இரக்கம் என்பது இறங்குறது, இறங்குதல், அதோட சரிவு என்பதும் அந்த இறக்கத்துல போனது. ஏற்றம் இறக்கம் என்று சொல்லி சொல்லுவார்கள் தானே, சரிவு என்று சொல்லி சொல்லு. அதே போல இறை, உணவு, திருப்பி சொல்லுங்க. உணவு, உங்களுடைய சத்தம் எனக்கு கடுமையா கேட்குதே தவிர விளங்கையில. பிரித்திகாவா கதைக்கிறது? ஆம் சார். கொஞ்சம் மைக்கில இருந்து தள்ளி இருந்து கதை. சரி, சொல்லுங்க. உணவு, இறை என்பது பறவை மிருகங்களினுடைய உணவு என்று சொல்லலாம். ஆட்களின் உணவை இறை என்று சொல்றீங்க. என்ன பறவைகள் மிருகங்களுக்கான உணவு இறை. இறை தேடி சென்றது. அது சரி. வேறு சத்தம், ஒலி எழுப்புவது, இறைதல். என்ன இறைதல்ங்கிறது ஒலி எழுப்புதல், சத்தம் எழுப்புதல், ஒலி எழுப்புதல், அந்த பொருள்ல வரும் இறை, ஒலி எழுப்பு. இறை என்பது இறை, இறைவன் சார். கடவுள், கடவுள், கடவுள். இறைச்சி, இறைச்சியா? இல்லை, அது முழுசா சொல்லணும். கடவுள், சரி, அதை ஏற்றுக்கொள்வோம். அடுத்தது அந்த இரண்டு விரல்களுக்கு இடைப்பட்ட பகுதியை முறைன்னு தான் சொல்றாங்க. விரற்கடை, விரற்கடை, அந்த 2 விரல்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இருக்குதானே, என்ன விரல் இடை, விரல் இடை பகுதி. ஓகே, அப்புறம் என்ன? அடுத்தது ஒரு ஆளுக்கு எஞ்சிறது முறை இறைஞ்சிதல்னு சொல்றது தானே. அது இறைஞ்சு என்று வரணும். பிறகு அதை வெட்டி போட்டு இறை என்று சொல்லக்கூடாது. நீர் இறைக்கிறது என்று சொல்லி வரும். அம்மா, தண்ணீர் இறைக்கிறது, ஊற்றுதல். ஊற்றுதல், நீர் ஊற்றுதல் இருக்குதானே, நீர் ஊற்றுதல். நீர் ஊற்றுறது சரிதானே. இறை, வாரி இறைத்தான் என்று சொல்லி சொல்றது அந்த அள்ளி கொட்டுறது. சரியா? நீர் ஊற்றுதல், அந்த அள்ளி வீசுதல், வாரி இறைக்கிறது என்று சொல்லி சொல்லுவார், இறைத்தல். இந்த மாதிரியான பொருள்ல எழுதலாம். 3-4 சொற்கள் இருக்கு. அதே போல அரசனுக்கும் வேற. இறை என்பது அரசன், சரிதானே. வரி, இறை செலுத்துவது என்பது வரிக்கும் வேறு. வரி, அரசிறை என்பது அரச வருமானம், அரசாங்கம் வரி மூலமாக வருகிற வருமானம், வரி. இந்த மாதிரியான சொற்கள் இருக்கு. இப்ப நான் இதேன்னு சொல்லுகிறேன், இவ்வளவு சொற்களையும் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிற என்னுடைய நோக்கம் இல்லை.
நீங்கள் என்னென்ன பகுதியெல்லாம் நீங்க படிக்க வேணும் என்று சொல்லி சின்ன சின்ன விடயங்களாக இருக்கும். ஆனால் அந்த கேள்வி வருகிற நேரத்தில் இப்ப உதாரணத்துக்கு ஒரு சொல்லு பார்ப்போம் நாங்கள். உரி, உரி. உரி என்பதனுடைய கருத்து என்ன? உரித்தல். ம் உரித்தல். அதாவது கலற்றுவது என்ன? கலற்று, நீக்கு, அந்த மாதிரி. ஓகே, உரித்தல். அடுத்தது ஒரு வகையான சொல் சார் உரிச்சொல்லுன்னு சொல்றது. ஒரு சொல் வகை, அப்படி சொல்லலாம். சொல் வகை, உரிச்சொல் என்ன? சொல் வகை ஒன்று, சொல் வகை ஒன்று, அது உரிச்சொல் என்று சொல்லி இருக்குதானே. அடுத்தது முக்கியமான ஒரு சொல் இருக்குது உரி என்பதற்கு. தோல் என்கிற ஒரு கருத்து இருக்குது. எங்க இது இருக்குது? உரி என்கிற சொல் தோலை குறிக்கிற மாதிரி எங்கேயாவது இருக்குதா? உரிக்கிறது சார். சொல் அங்க இருக்கு. தேவாரத்துல இருக்குது. என்ன சைவ பிள்ளைகள் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். திருக்கேஸ்வர பதிகத்துல இருக்கு, யானை உரி போர்த்த மணவாளன். யானை உரி, யானை உரி என்பது யானை தோல். யானை உரி போர்த்த மணவாளன். அங்கே 10 ஆகிய தொண்டர்களும் பாலாவியின் கரை மேல் அங்கெல்லாம் போகும். எங்களுக்கு இதுக்குள்ள தோல் என்கிற பொருள் வரும். அப்ப இப்படி அந்த ஒரு சொல் வருகிற வேளைகள்ல அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளுகிற விதமாக நீங்கள் தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒலி வேறுபாடு, ஒலி வேறுபாடுகள் என்று வருகிற நேரத்தில் பிள்ளைகள் ராணா, ராணா என்ன, ராணா, ராணா வேறுபாடு, இதுல இருக்கக்கூடிய சொற்கள் தனியா அந்த சொற்களின் பொருளை மட்டும் பார்க்க தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது அதனோட தொடர்புடைய சொற்களுக்கு அங்க தரப்பட்டிருக்கக்கூடிய பொருளை பார்த்து வச்சிருக்கணும். சரிதானே? அதே போல நகர, நகர, நகர வேறுபாடு. இந்த லகரம், லகரம், லகர வேறுபாடு. இந்த மாதிரியாக நிறைய சொற்கள் தந்திருப்பார்கள். அப்படி தந்திருக்கக்கூடிய சொற்களை எடுத்து வச்சு கொண்டு அதற்குரிய கருத்துக்களை பார்த்து வச்சிருக்க வேணும். இதன் மூலமாக அங்க அவர்கள் தொகுதி சொற்களை தருவார்கள். அந்த தொகுதி சொற்கள்ல சரியான சொல்ல கண்டுபிடிச்சு எழுதக்கூடியதாக இருக்கணும். சில வேளையில எழுத்துப்பிழையாக தருவார்கள், அதை திருத்தி எழுத வேண்டி இருக்கு. இந்த வகையான சொற்களையும் எழுத்துப்பிழையாக தருவார்கள். அதுபோல பேச்சு வழக்கு சொற்களையும் எழுத்துப்பிழையாக தருவார்கள். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் அந்த பகுதியை பார்ப்போம் பிள்ளைகள். பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள் என்று சொல்லி பொயில என்று தருவார். என்ன பொயில என்ன எழுதணும்? நாங்கள் புகையிலை. புகையிலை என்று சொல்லி எழுதுகிறது. இப்படி மட்டுமில்லை, சில வேளையில எழுத்து வழக்கில் இருக்கக்கூடிய நல்ல சொற்களையும் அவர்கள் தருவார்கள். இப்படி சொற்கள் தந்திருக்கிறார்கள், இதை திருத்தி எழுதுங்கன்னு சொல்லுகிறார்கள். எப்படி எழுதலாம்? பொயிலை என்பது நீங்க எப்படி எழுதுறீங்க? புகையிலை. புகையிலை என்று சொல்லி எழுதினீங்க. ஓகே, அது சரியா. மற்றது சொல்லுங்க. கலாசாரம். இது எப்படி எழுதணும்? இஜ்ஜன வராது சார். கலாசாரம். கலாசாரம், கலாசாரம் என்று சொல்லி எழுதணும். என்ன கலாச்சாரம் இல்ல, அது கலாசாரம் என்று எழுதணும். இந்த சமூகம் அளித்தனர் மூவன்னா வராது சார், மூணா வரும். மூவன்னா போட்டா என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு அது ஒரு சமூகத்தை குறிக்கும். சமூகம், சமுதாயம். அதெல்லாம் என்ன? அதைத்தான் நான் கேட்கிறேன். மக்கள். சமூகம் என்பது என்ன என்றுதான் கேட்கிறேன். அது ஒரு மக்கள் கூட்டத்தை குறிக்கும். ஏன்னா சமூகம் என்பது ஒரு மக்கள் தொகுதி. சமூகம் என்பது சமூகம் மூணாம்
வ- வரவு, வருகை. சரிதானே, வருகை தருதல். அப்ப சமூகம் அளித்தனர், சமூகம் அளித்தனர் இல்ல, சமூகம் அளித்தனர். அதுபோல பிள்ளைகள் சில சொற்கள் இப்ப சில வேளைகள்ல அவர்கள் சில சொற்களை தருவார்கள் திருத்தி எழுதச் சொல்லி. இந்த மாதிரியான சொற்கள் தருவார்கள். இந்த மூன்று சொற்களையும் பார்ப்போம். இந்த மூன்று சொற்கள்ல தவறு இருக்குதா, திருத்த வேணுமா? இன்னும் சில சொற்கள் இருக்குது, அப்படி தருகிற சொற்கள் இருக்குது. இந்த கற்பனை என்பதுல என்ன பிழை இருக்குது? உப்பெண்ண வராது, சரி, உப்பெண்ண வராது சார். இப்ப வராது. ஏன் அப்படி வராது? வல்லின மெய் எழுத்துக்கள் பக்கத்துல வராது. இதுல ஒரு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 2 மை எழுத்துக்கள் பக்கத்துல வராது என்கிறது அல்ல பிள்ளைகள். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த எழுத்துக்கள், இந்த 6 எழுத்துக்களும், அதாவது வல்லின மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் 2 பக்கத்துல வராது. சரிதானே, வல்லின மெய் எழுத்துக்கள் 2 பக்கத்துல வராது. இந்த மூன்றாவது சொல்லாக இருக்கிற பாய்க்கடை இருக்குதானே, அது வரும். பாய்க்கடை என்பதுல இயன்னாவும் முக்கன்னாவும் இருக்குது. சரிதானே, இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்குது, நான் கீறி காட்டுகிறேன், அந்த இடத்தை பாருங்க. இப்ப இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த பாய்க்கடை என்பதுல வருகிறத நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இது சரி என்று சொல்லுவோம். சரிதானே, இதுல நாங்கள் முயற்சி என்பதுல அந்த சவுண்ட் இருக்குது, ஆனா எழுதுறது இல்லை, எழுதக்கூடாது. அப்படி அங்க பின்னுக்கு இருக்கக்கூடிய சீனாவோடைய அந்த சத்தம் இருப்பதாக, இச் என்கிற சத்தம் இருப்பதாக கருதி கொண்டு அதுக்காக முயற்சி என்று முயற்சி என்று உச்சரிக்க மாட்டோம், அந்த இச் சவுண்டை செய்து தான் உச்சரிப்போம். வல்லினமைகள் 2 பக்கத்துல வராது. அப்ப சின்ன பிள்ளைகளில் தான் உங்களுக்கு ஞாபகம், இந்த கசடத பர என்கிற 6 சொற்கள்லையும் இருக்கக்கூடிய வல்லின மெய்கள், இவற்றினுடைய மெய் எழுத்துக்கள் அருகில வராது. அப்ப இந்த இலக்கணத்தையும் அவர்கள் பரீட்சிப்பார்கள். அதுபோல பேச்சு வழக்கிலான சொற்களினுடைய எழுத்து வடிவத்தை உங்களால கண்டுகொள்ள முடியுமா என்று சொல்லி, உதாரணத்துக்கு இந்த பொயிலை என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது, அருமந்த என்று சொல்லி ஒரு வார்த்தை கொண்டு தருவார்கள், அருமந்த. சரியா, அருமந்த என்பதனுடைய கருத்து என்ன, எப்படி எழுதணும் இந்த வார்த்தைய? அரு மருந்தென்ன. அது என்ன கருத்து? அதனுடைய பொருள் என்ன? கிடைத்தற்கரியது, அரும் மருந்து போன்றது. இந்த அன்ன என்பதனுடைய கருத்து என்ன? அன்ன என்பதனுடைய பொருள் என்ன? அருமருந்து அன்ன. அதைத்தான் சேர்த்து எழுதுகிற போது அது ஒரு கெடுதல் விகாரமாகி எப்படி போகிற போது கொஞ்சம் கொஞ்சமா கதைச்சு கொண்டு போவோம். அருமருந்து பிளஸ் அன்ன. இதை எழுதுகிற போது என்ன செய்யணும், இதுல வருகிற இந்த தூணா, அருமருந்து என்பதுல வருகிற தூணா இருக்குதானே, இந்த தூணாவில இருக்கிற மெய்யெழுத்து என்ன? பிள்ளைகள், தூணாவில இருக்கிற மெய்யெழுத்து என்னடா? இத்தன்னா. உயிரெழுத்து என்ன? ஊனா. ஊனா. இந்த உயிரெழுத்து இல்லாம போகும்.
இந்த உயிரெழுத்து இல்லாமல் போகும். சரிதானால கெடுதல் என்று சொல்லுகிற 3 வகையான விகாரம் இருக்கு. இப்படி 2 சொற்கள் சேருகிற போது புதிதாக ஒரு எழுத்து வரலாம், வந்தால் தோன்றல் விகாரம். நாங்கள் அந்த விகாரத்தை பற்றி ஒரு திருப்பி கதைப்போம். தோன்றல் விகாரம் புதிதாக ஒரு எழுத்து வருமாக இருந்தால், வழமையாக இருக்கிறத விட புதிதாக ஒரு எழுத்து வரும். அப்படி வராமல் இருக்கிற எழுத்து ஒன்று இல்லாமல் போகுமாக இருந்தால் அது கெடுதல் என்று சொல்லும். 2 சொற்கள் சேருகிற போது சில வேளைகள்ல ஒரு எழுத்து புதுசா வரும். அப்படி வந்தால் தோன்றல். இருக்கிற எழுத்து ஒன்று இல்லாமல் போனால் கெடுதல். ஒன்று இன்னொன்றாக மாறினால் திருதல். அப்ப இங்க கெடுதல் விகாரம். அருமருந்து என்பதுல இருக்கிற ஊனா போய் அந்த ஆனா இத்தனாவோட சேர்ந்து அருமருந்து அன்ன என்று சொல்லி வரும். சரி, இது சொற்கள் சேருகிற போது வருகிற புணர்ச்சி வகையில தோன்றல், திரிதல், கெடுதல் என்று சொல்லி 3 வகையான விகார புணர்ச்சி என்று சொல்லி சொல்லும். சரி, அருமருந்து அன்ன. அன்ன என்பதனுடைய கருத்து போல. என்ன அருமருந்து அன்ன என்றால் அருமருந்து போன்ற, அருமருந்து போல. போல என்று வந்தால் அது என்ன தொடர்? உவமை உவமை அணி. உவமை அணி, உவமை தொடர், உவமை அணி. இந்த விதமாக வரும். சரியா? இப்படியாக அந்த இலக்கண பகுதிகளை பிள்ளைகள் கொஞ்சம் ஆசையா விரும்பி படித்து கொண்டு வந்தீங்கள் என்றால் நெருக்கடி ஒன்றும் வராது. நாங்கள் வெற்றி அடைவது தென்னு. அதே போல 2வது விடயமைப்பு என்னென்றால், எங்களுடைய மரபு சார்ந்த விஷயங்களுக்குள்ளேயும் போகணும். இந்த இலக்கண பகுதிகளோட மட்டும் இல்லாம சிலது மரபு சார்ந்த விடயங்கள் என்று சொல்லி சில விஷயம் இருக்கும் எங்களுக்கு தந்திருக்கு. இப்போ மரபு சார்ந்த என்று சொல்லி சொல்லுகிறதுல முக்கியமானவை ஒன்று பழமொழிகள். பழமொழிகள் படிக்க. சரிதானே? பழமொழிகளை கூடுதலாக கருத்து தந்தால் நீங்கள் பழமொழி எழுதக்கூடியதாக இருக்கும். அதே போல மரபு தொடர்கள், மரபு தொடர்கள்ல கவனம் எடுக்க வேணும். மரபு தொடர்கள் நிறைய இருக்குது. என்ன கை பற்றியது, கால் பற்றியது, முகம் பற்றியது, தோல் பற்றியது எல்லாம் இருக்குது. அது தவிர சில வளமைகள் சம்பந்தமாகவும் சொல்லுவார்கள். இப்ப இளமை பெயர்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் இருக்கு. இப்ப பழமொழிகள்ல சிலது நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தலுக்காகத்தான் கதைக்கிறேன். முழுவதையும் சொல்லி முடிக்க இயலாத பிள்ளைகள் நாங்கள் பழமொழிகள் சம்பந்தமாக கதைப்போம். உதாரணத்துக்கு ஒற்றுமையே பலம் என்பதை தரும் பழமொழி. அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பது ஒற்றுமையே பலம் என்பது. அதே போல பலவீனமானவர்கள் ஒன்று சேர்ந்தால் பலம் பெறுவார்கள் என்பதும் அதனுடைய கருத்தாக இருக்கும். அடம்பன் கொடி என்பது சாதாரணமா ஒரு கொடியை பிடிச்சு இழுத்தால் அறுந்து போயிருமா. ஆனா அது சேர்ந்துட்டு தண்டால் இழுக்க இயலாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அது நீங்க சொன்ன போல ஒற்றுமையே பலம் என்பதற்கு அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு பொருத்தமானதாக இருக்கும். சரிதானே? அளவை மீறினால் துன்பம் தரும். அளவை மீறினால் துன்பம் தரும். அளவுக்கு மீறினால் அமுதம் என்னாச்சு? யாரோ ஒருவருடைய மைக் சரியான குழப்பம் செய்யுது. ஒரு கதைங்க, ஆரணி கதைங்க. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. உங்களுடைய மைக் ஓகே, இன்னொரு ஆளுடையதுதான் பிரச்சனையா இருந்தது. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. சரியா? விடாமுயற்சியினால் சாதிக்கலாம் என்பதை குறிக்கிற ஒரு பழமொழி. விடாமுயற்சியினால் சாதிக்கலாம். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். என்ன? சரி. அதுபோல உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் என்பது தருகிற பொருள். அத உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் என்பதை சொல்லக்கூடிய அந்த கருத்து தரக்கூடிய ஒரு பழமொழி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசு.
அடிநாக்கில் நஞ்சும் நுனி நாக்கில் அமிர்தமும். அடிநாக்கில நஞ்சன் நுனி நாக்கில அமுதமும் என்று சொல்லு. சரிதானே? அதே போல ஒரு விடயத்தில் புலமை இல்லாமல் தன்னுடைய புலமையின்மையை மறைப்பதற்காக வேறு விடயங்களை குறை கூறுவது. விடயத்தில் வேறு விடயங்கள். ஆடமாட்டாதவள் அரங்கு பிழை என்றாளாம். ஆடமாட்டாதவனுக்கு மீட கோணல் என்றானாம், அரங்கு பிழை என்றானாம், இந்த மாதிரியாக இருக்கு. சரிதானே? எதையும் ஆராயாமல் செய்யக்கூடாது. ஆழமறியாமல் காலை பெரியோரும் தவறு செய்யலாம். ஆணைக்கு மடி திரும்ப சொல்லுங்க. ஆணைக்கு மடி சேர்க்கும். சரி, இந்த மாதிரியான சொற்கள். சரிதானே? ஒற்றுமையின்மை தீங்கு தரும். ஒற்றுமையின்மை தீங்கு தரும். இதுக்கு சொல்லக்கூடிய பழமொழி, இப்ப ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம், இந்த மாதிரி. சரிதானே? நீங்கள் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் மற்றவைக்குத்தான் சந்தோஷம். சரி, அதுபோல பேராசை, பேராசைப்படுவதை குறிக்கக்கூடிய பழமொழி. பேராசை பெருநட்டம். திரும்ப சொல்லுங்க. பேராசை பெருநட்டம். அது சரி, பரவாயில்லை. செலவுகளை அவர்கள் சொல்லுவார்கள் என்னென்றால், குறைந்த செலவில் பெரும் பயனுக்கு ஆசைப்படுவது, அல்லது ஒரே வேளையில் வேறுபட்ட ரெண்டு பொருளுக்கு ஆசைப்படுகிறது. இந்த மாதிரியான கருத்து தரக்கூடியது. குறைந்த செலவில் பெரும் பயனை எதிர்பார்ப்பது, அது ஒரு வகையான பேராசை தானே. இப்படி ஒரு பழமொழி இருக்கு. 5 பணத்தில் குதிரையும் வேண்டும், 6 கடக்க பாயவும் வேண்டும். அதே போல கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை என்று சொல். இந்த மாதிரியாக இருக்கிறது. அடுத்தது, சிறுமை கண்டு எல்லாமை வேண்டும், அல்லது சிறியவர்களிடமும் சிறப்பு உண்டு. சிறியவர்களாலும் பயன் உண்டு, சிறியவர்களிடம் சிறப்பு உண்டு. சொல்லுங்க பிள்ளைகள். கடுகு காரம் பெரிது. கடுகு சிறிது, காரம் பெரிது. சிறியவர்களும் திறமை உடையவர்களாக இருக்கலாம். என்ன? அதுபோல இப்போ வீண் பழிக்கு அஞ்ச வேண்டியது இல்லை. வீண் பழிக்கு பயப்பட வேண்டியது இல்லை. காகம் தட்டி மாடு சாகாது. காகம் தட்டி மாடு சாகாது, நல்ல பழம். ஏன்னா காகம் தட்டி மாடு சாகாது. இப்போ பிள்ளைகள் செய்ய வேண்டியது, இந்த மாதிரியான பழமொழிகளை எடுத்து ஒரு தடவை ஆறுதலாக இருந்து வாசிக்க வேண்டும். இப்படி வாசிக்கிறதன் மூலமாக நீங்கள் வரக்கூடிய கேள்விகளுக்கு வடிவா விட சொல்லக்கூடியதாக இருக்கும். சரிதானே? என்னென்னா, எந்த நிலையிலும் நட்புகழ் பெற்றவர்களுடைய புகழ் மங்காது. எந்த நிலையிலும் நட்புகழ் மங்காது என்கிற பொருள் தரக்கூடிய பழமொழிகள். எந்த நிலையிலும் நட்புகழ் மங்காது. போட்டாலும் குண்டு பணி மங்காது. கெட்டாலும் செட்டி, கிழிந்தாலும் பட்டு, அல்லது குப்பையில் கிடந்தாலும் குன்றிமணி மங்காது. என்ன? இந்த மாதிரியாக அன்புக்குரியவர்களின் கண்டனம் தீங்கு தராது. அன்புக்குரியவர்களின் கண்டனம் தீங்கு தராது. ஒரு பழமொழி,
அன்புக்குரியவர்கள் தண்டிப்பது தீங்கு தராது என்றும் எடுக்கலாம், அல்லது அன்புக்குரியவர்கள் கண்டிப்பது தீங்கு தராது. கோழி மிதித்து குஞ்சு சாகுமா என்ற ஒரு பழமொழி இருக்கு. ஏன்னா கோழி மிதித்து குஞ்சு சாகாது என்று சொல்லியும் அதை எழுதுறது. அப்போ அன்புக்குரியவர்களுடைய தண்டனை அல்லது கண்டனம் எதுவாக தீங்கு தராது. சரிதானே? உயர்ச்சியிலும் பெரிதாக வீழ்ச்சி ஏற்படுதல். உயர்ச்சியிலும் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்கிறது விடாமுயற்சி வெற்றி தரும் என்கிறது. அடிமேல் அடியடித்தால் அம்மியன் நகரும் என்பதும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதும் ஒரே பொருள் தரக்கூடிய பழமொழி. நான் சொல்லுகிறது என்னென்றால், உயர்விலும் பார்க்க உயர்ச்சியிலும் பார்க்க வீழ்ச்சி பெரிதாக இருக்கு. அதை சொல்லுவார்கள் உயர்ச்சியை மிஞ்சிய தளர்ச்சி. சாணுற முளம் சறுக்கிறது. முளம் சறுக்கும். சாணுற முளம் சறுக்கும். சரிதானே? சிறிது சிறிதாக முயற்சி செய்வது பெரும் பயனை தரும். சிறிது சிறிதாக தொடர் முயற்சி செய்வது பெரும் பயனை தரும். விடாமுயற்சி வெற்றி தரும். சிறிது சிறிதாக தொடர் முயற்சி பெரு வெற்றி தரும். சிறுதுளி பெருவெள்ளம். சிறுதுளி பெருவெள்ளம். என்ன? சிறுதுளி பெருவெள்ளம். சிறிதாக தொடர்ந்து முயற்சி செய்கிற போது பெரும் முயற்சி தரும். இப்ப இந்த மாதிரியான விடயங்களை பிள்ளைகள் கவனமா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய பழமொழிகள் உங்களோட தமிழ் புத்தகங்கள்ல இருக்குது. ஆண்டு 6ல இருந்து ஆண்டு 11 வரைக்கும் இருக்கிற தமிழ் புத்தகங்களை எடுத்து ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பகுதியில கொஞ்சம் கவனம் எடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? சரி. அதே போல நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கட்டுரையும் விளங்கப்படுத்தி விடலாம்னு யோசிச்சேன். சரி, இன்னும் கொஞ்சம் விஷயம் பார்ப்போம். சரி, உவமை தொடர் என்று சொல்லி ஒரு விடயம் இருக்கு. அந்த தொடர்கள் மரபு தொடர்கள் பார்க்கிறீங்களே. மரபு தொடர்கள் என்று சொல்லுகிறது பிள்ளைகள் ஒரு விடயத்தை குறிப்பாக உணர்த்துவதற்கு காலங்காலமாக பயன்படுத்தப்படுகிற விஷயம். இப்ப உங்களுடைய மரபு தொடர் என்னன்னு கேட்க மாட்டேது. சரிதானே? ஒரு விடயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு அதனுடைய பொருளை குறிப்பாக உணர்த்துவது. உணர்த்த வேண்டிய பொருளை குறிப்பாக உணர்த்துவதற்கு காலங்காலமாக பயன்படுத்தப்படுகிற தொடர்களை நாங்கள் மரபு தொடர்கள் அப்படி என்று சொல்லி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு அடி அடி என்று சொல்லி இருக்கு. அடியிடுதல், அடிகோளுதல் என்கிற மரபு தொடர்கிற பொருள் என்ன? அடியிடுதல் அல்லது அடிகோளுதல். புதிதாக ஆரம்பித்தல். அடிகோளுதல் என்கிறது ஆரம்பித்தல். இப்படி ஒவ்வொரு விடயம் சம்பந்தமாகவும் நான் சும்மா ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு மரபு தொடர்களை கதைச்சு கொண்டு போவோம். கண் திறத்த, நித்திரை செய்தல். என்ன செய்யறது? அறிவுண்டாது. அறிவு தோன்றுவதே என்னுடைய கண்ணை திறந்தாய் என்று சொல்லி எனக்கு அறிவை உண்டாக்கினாய் அல்லது எனக்கு அறிவு தெளிய வைத்தாய். கண் திறக்கிறது. இதுல கண்ணுல கணக்க இருக்கு. இப்ப கண் மூடுதல்ண்டா கண் திறக்கிறேன்டா அறிவு உண்டாகிற. கண் மூடுறேன்டா போகிறது. என்ன? கண் மூடுதல் செத்து போகிறது. கண் கலத்தல், கண் கலத்தல் ஒருவரை ஒருவர் விரும்புதல். ஒருவரை ஒருவர் விரும்புதல். சரியா? கண் கலத்தல். இந்த மாதிரியாக இப்ப கண் பற்றியது, காது பற்றியது. சரிதானே? கால், கை, தோல் இந்த மாதிரியாக இருக்கு. இப்ப கழுத்து, உதாரணத்துக்கு கழுத்தறுத்தல். கழுத்தறுத்தல் வேண்டாம், தீமை செய்யறது, துரோகம் செய்யறது. துரோகம் செய்யறது. என்ன? கழுத்தறுக்கிறதுண்டா கழுத்து பற்றியது, தோல் பற்றியது. இப்ப தோல் கொடுத்தல், உதவி செய்யறது. ஒரு அளவு தோல் கொடுத்தானண்டா ஆபத்துல உதவி செய்யறது. தோல் கொடுத்தல். அதே போல இப்ப நாக்கு,
நாக்கு வளைத்தல் என்று சொல்லி இருக்கு. சொல்ல ஏளனம் பேசுறது, ஒரு ஆளை பழித்து பேசுவது அல்லது ஏளனம் பேசுவது. இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்று இருக்குது. இப்ப நாக்கு புரளுதல், நாக்கு தவறுதல், நாக்கு தப்புதல் என்றா ஒரு விஷயத்தை கதைக்கிறது. சொன்ன சொல்லை மீறுதல் அல்லது வாக்குறுதியை மீறுதல். என்ன நாக்கு புரட்டுறது, நாக்கு தவறுறது, இந்த மாதிரியாக நாக்கு தப்பல் என்றது சொன்ன சொல்ல மீறுவது அல்ல வாக்குறுதியை மீறுவது. பல்லளிக்கிறது, பல்ல பற்றியது, பல்லளித்த ஏளனம் செய்யறது. ஒரு அவமானப்பட்டு கெஞ்சுவதையும் சொல்லு. சரி, அவமானப்பட்டு கெஞ்சுறதை ஏன் சும்மா அவருக்கு முன்னால போய் பல்லளிச்ச உடனே நாங்கள் ரெண்டு கதைப்போம் தானே. ஏன் அவருக்கு முன்னால போய் நாங்கள் பல்லளிக்கணும் என்று சொல்லி கதைச்சால் அது இந்த கருத்து நாங்கள் போய் அவமானப்பட்டு கெஞ்ச வேணும். சரிதானே, எங்களுடைய மரியாதையை விட்டு கெஞ்சுவது. அதுபோல நீங்கள் சொன்ன ஏளனம் செய்வது, கேலி செய்வதும் அது வரும். சரிதானே, பல்ல புடுங்குறது என்று சொல்லியும் இருக்குது. பல்லை புடுங்குது. இப்ப ஆளுக்கு பல்லு புடுங்கியாச்சுன்னு சொன்னா நான் கொண்டே செய்தது வாழை டென்டல் சேதனை கொண்டே குரட்டால பல்ல இல்லாத எங்களாட்டி போட்டு உணர்ந்து விட்டுருக்கு. என்ன கருத்து? பல்லு புடுங்குறது, பலத்தை குறைக்கிறது. பலத்தை அடக்குறது. சரிதானே, பலத்தை அடக்குவது, சக்தியை அடக்குவது, பலத்தை அடக்குறது, அந்த மாதிரி. சரியா, அப்ப அது போல பல் பற்றிய மரபு தொடர்கள் இருக்குது. அதே போல இது முகம். சரிதானே, இப்போ என்னண்டா முகத்தில் அடித்த மாதிரி என்று சொல்லுவேன். முகத்தில் அடித்தல் ரெண்டா என்ன சொல்றது? எதிர்பாராம கதைக்கிறது. ஒரு ஆளுக்கு நேரையே அவரை நிந்திக்கிறது. ஒருவருக்கு நேரே என்ன, ஒருவருக்கு நேராக நிந்தனை செய்தல். சரி, அந்த மாதிரி. முகம் கொடுத்தல் என்றா எதிர்கொள்ளல். முகம் கொடுத்தல், நான் அவரை முகம் கொடுக்கிறேன் கருத்து என்னென்றால் நான் அவரோடு அன்பாக பேசுறது இல்லை. சரிதானே, முகம் கொடுத்தல் என்றது அன்போடு பேசுதல். சரிதானே, அதை வரவேற்று பேசுதல், வரவேற்று உபசரித்தல், முகம் கொடுத்தல். ஆனால் சில பேர் சொல்லுவேன் நான் அவரோட அதுக்கு பிறகு முகம் கொடுக்குறீங்களே என்றால் அவரோட போய் கலந்துரையாடுறீங்களே, அன்பான கலந்துரையாடல்களை செய்கிறீங்களே. சரி, அதுபோல வயிறு பற்றிய மரபு தொடர்கள் இருக்குது. அந்த ஏழைகளின் வயிற்றில் அடித்த என்ன கருத்து? ஏழைகளின் வயிற்றில் அடித்தல் என்றால் அந்த வாழ்வாதாரத்துல வாழ்வாதாரத்தை கெடுக்கிறது, ஒருவருடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறது. இந்த மாதிரியாக வாய் பற்றி எல்லாம் இருக்குது. சரிதானே, அப்ப வாயில மண் போடுறது என்று சொல்லி எல்லாம் இருக்கு. அவற்றை வாயில மண் போடுறது நீதானே என்றால் அதுவும் அப்படித்தான், கேடு விளைவிக்கிறது அல்லது கேடு விளைவிக்கிறது. வாயில மண் என்றா கேடு. சரிதானே, அதே போல வால், இப்படி எல்லாம் இருக்கு. வாலாட்டுதல் என்ன, வாலாட்டுதல் என்றால் ஒரு விதமான சேட்டை பண்ணுறது. வால் பிடித்தல் என்றால் ஒருவருக்கு பின்னாலேயே ஒரு விஷயத்துக்காக போறது, பின்னால் அலைதல், சலுகை பெறுகிற நோக்கத்தோடு அல்லது நன்மை பெறும் நோக்கத்தோடு ஒருவருக்கு பின்னாலே அலைகிறத சொல்றது. சரிதானே, அப்ப வாழை சுருட்டுறது என்றால் பேசாம இருக்கிறது, ஒரு பேசாம இருக்கிறது. பணிந்து போதல் என்ன, அல்லது இந்த மாதிரியா பணிவாக இருத்தல், இந்த மாதிரி இருக்கிற சொற்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். கரைத்து குடித்தல், இந்த மாதிரியான கதை கட்டுறது, கரைத்து குடிக்கிறது. கசக்கி புளிகிறது, கசக்கி புளிகிறது என்றால் ஒரு ஆளு நல்ல வேலை வாங்குறது, வருத்தி வேலை வாங்குறது. என்ன, சீட்டு கழிக்கிறது, சீட்டு கழித்தல் என்றால் ஆளுக்கு சீட்டு கழிச்சாச்சுன்னு சொல்லுறேன். சீட்டு கழித்தல் வேலையில இருந்து நிப்பாட்டுறது, வேலையில இருந்து நிறுத்துதல் அல்ல வேலையில இருந்து நீக்குதல். சரி, துண்டு விழுதல் வருமானம் இழக்கிறது. சாரி, வருமானம் இழக்கிறது. துண்டு விழுதல் என்று சொல்லுகிறது பற்றாக்குறை நிலைமை என்று சொல்லலாம். வருமானத்தில பார்க்க செலவு கூடவா இருப்பது தான் துண்டு விழுதல். ஏன்னா துண்டு விழுதல் என்றது ஒரு பற்றாக்குறை ஏற்படுதல், இந்த மாதிரியாக சொல். சரிதானே,
வீணான முயற்சி செய்தல் அல்லது முயற்சி வீணாகும் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு மரபு தொடர். வீணான முயற்சி செய்தல். கல்லில் நார் உரித்தல். திரும்ப சொல்லுங்க. கல்லில் நார் உரித்தல். அது செய்ய முடியாத கருமத்துக்கு உதாரணத்துக்கு கல்லில் நார் உரித்தல். சரிதான். விழலுக்கு நீர். விழலுக்கு இறைத்தல். வீணான முயற்சி செய்தல் என்பது விழலுக்கு இறைத்தல். சரிதானே. ஒருவரை அவமரியாதை செய்தல் என்கிற பொருள் தரக்கூடிய ஒரு மரபு தொடர் சொல்லுங்க. மட்டம் தட்டி பேசுறது. இப்ப முகத்தில் அடித்தல், மட்டம் தட்டுதல் என்ன. அதே போல வீணாக்குதல் என்கிற பொருள் தரக்கூடிய ஒரு மரபு சொல் மண்ணாக்குதல். மண்ணோடு மண்ணா. மண்ணாக்கி விட்டியேப்பா. ரெண்டு சொல். சரி. அப்ப இந்த மாதிரியாக உங்களை தரக்கூடிய மரபு தொடருக்கு பொருள் எழுதக்கூடியதாக அல்லது பெரும்பாலும் உங்கள்கிட்ட பொருளை தந்து மரபு தொடரை எழுத சொல்லித்தான் கேட்பினோம். ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் விட ஒரே மாதிரியாக வரும். சரிதானே. அப்ப அந்த வினைகளை நாங்கள் அந்த மாதிரியான பெயர் சொற்கள் அதுகளை பார்க்கும். அதே போல பிள்ளைகள் இந்த தன்வினை வாக்கியம் புறவினை வாக்கியம். இப்ப உதாரணத்துக்கு நான் அந்த ஏற்கனவே உங்களுக்கு பதிவிட்ட பேப்பர்ல இப்ப இருக்குது. நான் ஒரு 5 சொற்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரிதானே. திருந்தினான், திருத்தினான், திருந்தினான், திருத்தினான், செய்தான், நடந்தான், இருந்தான். இப்படி 5 சொற்கள் சொல்லி இருக்கிறேன். இதுல வித்தியாசமான சொல் எது? திருப்பி சொல்லட்ட. திருந்தினான், திருத்தினான், செய்தான், நடந்தான், இருந்தான். திருத்தினான் சார். திருத்தினான். ஏன் திருத்தினான் வித்தியாசமானது? ஒரு ஏவல் வினை மாதிரி. திரும்ப சொல்லுங்க. அதை எப்படி சொல்றது? அது சரி, ஒரு பிறவினை மாதிரி தானே இருக்கு, தன்வினை மாதிரி இல்லையே. பிறவினை. இப்ப என்னென்றால் செய்தான் என்கிறது தன்வினை. என்ன செய்வித்தான். வேற ஆக்களை கொண்டு வேற ஆக்கள் செய்யணும். இவர் செய்ய சம்பந்தப்பட்ட ஆள் அந்த கர்மத்தை செய்கிற போது செய்தான். இவர் செய்யாம அதை வேறொருவர் மூலமாக அந்த விடயம் நடக்குது என்ற செய்வித்தான் பிறவினை. அதே போல நடந்தான். நடந்தான் என்பதன் பிறவினை என்னென்று வரும்? நடத்தினான் அல்லது நடப்பித்தான். என்ன. அதே போல திருத்தினான், திருத்தினான், இருந்தான், இருத்தினான், தேறினான், தேற்றினான், உருகினான், உருக்கினான், உருக்கினான், உருக்கினான். இவர் உருகினவர். இது அகலான் உருகினான், உருக்கினான். சரிதானே. இந்த மாதிரி உருண்டான், உருட்டினான், பாய்ந்தான், பாய்ச்சினான். இந்த மாதிரியாக அந்த சொற்களும் இதே எனக்கு சொல்லி தருகிற பிள்ளைகளுக்கு என்றால் 5 சொற்களை தந்து போட்டு அதுக்குள்ள சில வேளையில 4 பிறவினை 1 தன்வினை இருக்கும், அல்லது 4 தன்வினை 1 பிறவினை இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய இலக்கணம் எங்களுக்கு தெரிஞ்சால்தான் அதுல வித்தியாசமான சொல்ல கண்டுபிடிச்சு கீறக்கூடியதாக இருக்கும். அவர் அங்க தன்வினை பிறவினைன்னு உங்கள்ட்ட கேட்க மாட்டேன். தன்வினை என்றா என்ன, பிறவினை என்றா என்ன, தன்வினைக்கு உதாரணம் எழுது என்று சொல்லி ஓஎல் தமிழ் பேப்பர் மாதிரி கேட்க மாட்டார். ஆனால் அந்த சொற்கூட்டத்துல 5 சொற்கள் இருக்கிற போது உங்களுக்கு உடனே விளங்கும், இது தன்வினையாக இருக்குது, இது பிறவினையாக இருக்குது என்கிற அடிப்படையில உங்களை கண்டுபிடிச்சு வித்தியாசமானதை கீறுகிறது உங்களுக்கு அது இயலுமானதாக இருக்கு. சரிதானே. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களையும் பார்த்து கொள்ள வேணும். தன்வினை பிறவினை என்பது. அதே போல இந்த மரபு தொடர்களுக்குள்ள ஒரு வகை இருக்கு. மரபு தொடர்கள்ல ஒரு வகை பெயர்கள், மரபு பெயர்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப மரபு பெயர்கள்ல
ஒன்று மரபு பெயர்களுக்குள்ளேயும் நாங்க பார்க்க வேணும் இளமை பெயர்கள் இருக்கு. இளமை பெயர்கள் இதுல நீங்கள் எக்ஸ்பர்ட்டா இருக்க வேணும். ஏனென்றால் அவர்கள் இப்படித்தான் கேட்பார்கள். குரங்குக்கு குட்டி என்பது போல யானைக்கு, குரங்குக்கு குட்டி என்பது போல யானைக்கு. சில வேளையில விடை தந்திருப்பார்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விடையை தவிர வேறு ஏதும் அங்க இருக்கும். யானைக்கு என்னன்னு சொல்றது? போதகம். திருப்பி சொல்லுங்க. போதகம். 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 வேற கன்று சார். கன்று, குட்டி எல்லாம் இருக்குதா? யானைக்கு யானை, கன்று, யானை குட்டி, போதகம் என்று சொல்லி சொல்ற. சிங்கத்துக்கு சிங்கம். உருளை. 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 நாய்க்கு குருளை, குட்டி, பரல் என்று சொல்லியும் ஒரு சொல் இருக்கு. யாரு நாய்க்கு பரல் என்று சொல்லி இருக்கு. சரிதானே? அப்ப சில புத்தகங்கள்ல அது இருக்காது, ரெண்டு இருக்கும். சில புத்தகங்கள்ல எல்லாம் இருக்கும். நீங்கள் எடுக்கிற புத்தகத்தை தேடி பார்க்கணும். அப்ப இது இளமை பெயர்கள். இளமை பெயர்கள் கேட்பார்கள். அதே போல தொனியும் தொனி. தொனி என்றது இப்ப பசு கதரும் என்பது போல கிளி. கிளி பேசும். கிளி பேசும். என்ன? மயில் அகவும். 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 ஆந்தை அலரும். அலரும். தேனி ரீங்காரம் செய்யும். கீங்காரம் செய்யும். சேர் கூவும். கோழி கொக்கரிக்கும். கரிக்கும் அல்லது கேரும் என்று சொல்லியும் ஒரு சொல் இருக்கு. கேரும். சரிதானே? கோழி கரிக்கும், கேரும். ரெண்டிலே ஏதாவது ஒரு சொல் அவர்கள் தாரது தானே. அப்ப ரெண்டாவது தொனி. நான் அடுத்த பக்கத்துக்கு போகாம இதே வரியிலேயே டைப் பண்ணி கொண்டு வாரேன் உங்களோட வசதிக்காக. நீங்க சும்மா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக சொல்லுகிறேன். நீங்கள் சொந்தமா முயற்சி செய்யுங்க. சரிதானே? அடுத்தது பிள்ளைகள், இப்ப உதாரணத்துக்கு அடுத்தது கூட்டம். சரியா? கூட்டத்தை குறிக்கும் சொற்கள். கூட்டத்தை குறிக்கிற மரபு தொடர்கள் இருக்கு. கூட்டத்தை குறிக்கிறது என்றால் இப்ப ஆடுகளின் கூட்டத்தை என்னன்னு சொல்றது? மந்தைன்னு சொல்றது. மந்தை. சனம் சனத்திரள். சனத்திரள், சனம், கும்பல், கூட்டம் அப்படிலாம் இருக்கு. சன கூட்டம். சரிதானே? அதுபோல எறும்பு வரிசை. எறும்பு வரிசை, குவியல், கூட்டம் இப்படி எல்லாம் சொல்லலாம். சரிதானே? புகையிலை சிப்பம். சிப்பம். சிப்பம் இல்ல சிப்பம். சீனா இப்பன்னா பானாமன்னா சிப்பமா. சிப்பம் எழுத கூடாது, சிப்பம். இப்படியும் தருவார்கள் சில வேளை. புகையிலை சிற்பம், புகையிலை சிப்பம். சரியான சொல்ல கீற சொல்லி திருத்தி எழுத சொல்லி தருவார்கள். பூ கொத்து. 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 மஞ்சரி என்றும் சொல்றதா? பூ மஞ்சரி. மஞ்சரி, கொத்து. பல் வரிசை. திறப்பு கோர்வை. கோவையா? சரி, கோர்வை. கோர்வை. சரி. அதே போல இது கூட்டம். இது தவிர சினைக்குரியவை என்று சொல்லி இருக்கு. சினை. சினை என்ற கருத்து என்ன? பாகங்கள். சினை என்பதனுடைய கருத்து பாகங்கள் சார். உறுப்பு, பாகம். என்ன? இப்ப உதாரணத்துக்கு தென்னை, பனை, ஈச்சை, கமுகு, தாளை என்பவற்றினுடைய இலையை எப்படி சொல்றது? ஓலை. அதே போல தாள் என்று அழைக்கிறது நெல் என்பவற்றினுடைய இலையை தாள் என்று சொல்றது. சரிதானே? இலங்கையில சொல்ற திருப்பி சொல்றீங்க. சரி, நான் திருப்பி சொல்லிக் கொண்டு வரேன்.
சினை என்பதுல பிள்ளைகள் இப்ப இலைக்குரியவை. இலைகளை எப்படி சொல்லுகிறது? இலை என்று சொன்னீங்கன்னா இப்ப தென்னை, பனை, ஈச்சை, கமுகு, தாழை என்பவற்றுக்கெல்லாம் ஓலை என்று சொல்லுகிறது. நெல், புல் என்பவற்றுக்கு தாள் என்று சொல்லுவோம். அப்ப சினையில இலைக்கு இருக்குது. அதே போல பிஞ்சுகளை எப்படி சொல்லுகிறது? பிஞ்சுகள் எவ்வாறு சொல்லப்படுகிறது? உதாரணத்துக்கு தென்னை, பனை. தென்னை என்ன அப்படி சொல்றோம் நாங்கள்? தென்னையின் பிஞ்சு குறும்பை குறும்பை குறும்பை. அதே போல பனையின் பிஞ்சு நொங்கு நுங்கு. என்ன நொங்கு என்று எழுதுறது, நுங்கு என்று எழுதுவோம். அது சில வகையில அந்த எழுத்து பிள்ளை. நமக்கு மா, பலா, வாழை, படு மாம், பிஞ்சு என்று சொல்லப்பட்டாலும் இலக்கணத்துல மிகச் சரியான சொல் வடு. சரியா? மாவுக்கு வடு. வாழை பிஞ்சு என்று சொல்றது இலக்கணத்துக்கு சரியல்ல. கச்சல், காணா இச்சன்னா சானா இல்லைன்னா கச்சல். பலாவுக்கு மூசு. மூசு. பலாவினுடைய பிஞ்சு மூசு என்று சொல்லுவோம். சரிதானே? அதே போல தொகுதியாக இருப்பவற்றுக்கு பேர் இருக்குது. இப்ப குலை. சரிதானே? குலை. உதாரணத்துக்கு மா அப்படி இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் சொல்றது கொத்து. என்ன கொத்து கொத்தாக காய்த்திருக்கிறது. மா, புளி என்று சொல்லுவோம். அதே போல சோளம், நெல் என்பவற்றினுடைய அந்த மணித்தொகுதி என்னன்னு சொல்றது? கதிர். கதிர் கதிர். வாழைக்கு குலை. வாழைக்குலை வாழைக்குலை என்று சொல்லியும் இருக்குது பிள்ளைகள். வாழை என்று சொல்லியும் ஒரு சொல்லி இருக்குது. சரிதானே? வாழை விலங்கில திரும்ப இருக்க சொல்லுங்க. அதற்கா என்ன சொன்னீங்க? இது அந்த வாழைக்கு இப்ப வேற ஏதாவது சொன்னது விலங்கல சொல்றது. காட்டின பிள்ளைகளுக்கு தாறு. வாழைத்தாறு. வாழைக்குலை என்பதை வாழைத்தாறு என்று சொல்லியும் பயன்பாடுல இருக்கு. சரிதானே? அப்ப இப்படியான சொற்கள் அந்த பிஞ்சுக்குரியது. காலங்காலமா கேட்கிறது இதில் தான் கேட்கணும். இந்த மா, வாழை, பலா போன்றவற்றை தான் கேட்கிறார்கள். ஆக கடுமையாக இல்லாவிட்டாலும் நாங்கள் அந்த பாடத்திட்டத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை பார்க்க வேணும். அப்போ இலை, பிஞ்சு, குலை, அதே போல வித்துக்கள். சரிதானே? வித்துக்கள். வித்து உதாரணத்துக்கு ஆமணக்கு என்னன்னு சொல்றது? ஆமணக்கினுடைய விதை எப்படி சொல்லப்படும்? சரிதானே? முத்து என்று சொல்லுவோம். அதே போல நெல், சோளம் என்பவற்றை மணி என்னன்னு சொல்றது? மணி. மணி, நெல்மணி என்று சொல்லுவோம். என்ன வித்துக்கள். அதே போல உள்ளீடுகள். உள்ளீடு என்று சொல்லுகிறது. இப்ப உதாரணத்துக்கு நெல் மணியினுடைய உள்ளீடு அரிசி அரிசி என்று சொல்லுவோம் தானே? மணியின் உள்ளே இருப்பது அரிசி என்பது போல அவரை, உளுந்து என்பவற்றுக்கு உள்ளே இருப்பது பருப்பு. பருப்பு. உள்ளே இருப்பதை பருப்பு என்று சொல்லுவோம். என்ன உளுத்தம் பருப்பு என்று சொல்றோம் நாங்க தானே? பருப்பு என்று சொல்லுவோம். அதே போல பலாப்பழத்துக்குள்ள இருக்கிறது சுளை. மாம்பழத்தினுள்ளே சதை. சதையா தசையா? கதை தசை என்று எழுதக்கூடாது. தசை என்பது அது ஒரு மாமிசத்தை குறிக்கிற சொல். தசை அல்ல, சதை. சரிதானே? கற்றாழையின் உள்ளே இருப்பது சோறு கற்றாழையின் உள்ள சோறு. இதே போல இந்த கழிவுகளை சொல்லுகிறது. கழிவு
அல்லது நாங்கள் அதை மலம் என்று சொல்லியும் சொல்லலாம். சரிதானே? மலம் இதுக்கும் கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு யானை இலத்தி லத்தி இலத்தி என்று சொல்லுவோம். என்ன பறவை எச்சம் எச்சம் எச்சம், கழுதை. விட்டை அப்ப இந்த வகையாக சொல்லலாம். அதே போல சிலது இந்த சாரதிகளை குறிப்பதற்கும் இருக்கு. சாரதிகளுக்கும் மரபு பெயர்கள் கேட்பார். உதாரணத்துக்கு விமானம். விமானி விமானி எப்படி சொல்றது? விமானி விமானியா? விமானி சாதாரணமான பெயர், பழைய நல்ல தமிழ் இலக்கண பெயர். வலவன் வலவன் வான ஊர்தியும் என்று சொல்லி ஒரு சங்க பாடல்ல வருகிறாங்க. அதாவது ஆளில்லாத விமானம் அந்த காலத்திலேயே வச்சிருந்திருக்கிறாங்க. வலவன் வான ஊர்தி. சரிதானே? இப்ப ஸ்டேட்ல இருக்கிற ட்ரோன் எல்லாம் அந்த காலத்திலேயே எங்கடையாக்கள் வச்சிருந்திருக்கிறாங்க. ஆளில்லா விமானங்கள் செலுத்தி இருக்கிறாங்க. வலவன் வான ஊர்தி. வண்டி செலுத்துபவன் சாரதி ம் சாரதி சாரதி. சரி, அது சரி. அதே போல கப்பல் செலுத்துபவன் மீகாமன் ராமன். புதுப்பெயர் மாலுமி. மீகாமன் வந்தால் அதை குறியுங்க. சில பல மாலுமி ரெண்டும் தர மாட்டார்கள். எழுத சொல்லி கேட்டா ரெண்டையும் எழுதி விடுங்க. மீகாமன் அல்லது மாலுமி என்று எழுதுங்க. சரிதானே? யானை செலுத்துபவன் பாகன் தேர் செலுத்துபவன் பாகன் அதுவும் பாகன் தான். என்ன? ஆடு மேய்ப்பவன் ஆயன் இடையன் இடையன் இல்லையா? சரிதானே? சரி. இந்த வைக்கோல்கள் அடுக்கப்பட்டிருக்கும் குவியலை எப்படி சொல்லுகிறது? வைக்கோல் போர் போர் போர். புகையிலைகள் அடுக்கப்பட்டிருப்பது சிற்பம் சிப்பம் இல்லை, அது கட்டத்தான் நாங்கள் சிப்பம் என்று சொல்றது. அந்த சிப்பங்களை அடுக்கி இருப்பது அது கட்டினாத்தான் சிப்பம். கட்டாமல் புகையிலை அடுக்கப்பட்டிருந்தால் பாடம் என்று சொல்லுவோமா? அது பாடம் என்று சொல்றது. புகையிலை பாடம். அதே போல இந்த அகிருணை பெயர்கள்ல நீங்கள் ஆண் பெண் கொஞ்சம் பார்க்கும். ஆண் பெண் பால் கொஞ்சம் பார்த்து வச்சிருக்க வேணும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், குரங்கு, சரிதானே? மான், புலி, பூனை நாய். பூனை நாய் என்று சொல்றது ஆண் பெண். கடுவன் என்ன? கடுவன் பட்டேன். புலிக்கு ஆண் போத்து என்றும் பெண் பிணா என்றும் சொல். ஆண் போத்து என்றும் பெண் பிணா என்றும் சொல்லப்படும் புலிக்கு. பரவாயில்லை, சரியா? அப்ப படிச்சலாம் வச்சிருக்கு. ஆணுக்கு போத்து என்று சொல்லுகிறது. புலிய போத்து என்பது ஆண் புலி, பிணா என்பது பெண் புலி. அதே போல குதிரையிலே ஆண் குதிரை எப்படி சொல்றது? குண்டு ஆண் குதிரை குண்டு என்றும் பெண் குதிரை வடவை என்றும். குண்டு என்று சொல்லணும். குண்டு அல்ல, குண்டு. சரிதானே? குண்டு, இந்த வெடிகுண்டு எழுதுவீங்க அந்த மாதிரி. அப்ப இந்த மாதிரியாக இருக்கிற அந்த சொற்களை பார்த்து கொள்ள வேணும். அகிருணை மரபு பெயர். அப்போ நீங்க பார்க்க வேணும், மரபு தொடர்கள் என்கிற தலையங்கத்துக்கு கீழே நிறைய விஷயம் இருக்கு. சரிதானே? மரபு தொடர்கள் என்பது இந்த கை வெற்றியது, கால் வெற்றியது, முகம் வெற்றியது, தோல் வெற்றியது என்கிறது மட்டும் பார்க்கிறீர்கள். சரிதானே? அதுக்கு மேல இந்த இளமை பெயர்கள், தொனி, கூட்டம், சினைகளை குறிப்பது, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பகுதிகளை தேடி படிக்கணும்னு நான் சொன்னது போல ஒரு இடத்துல இருக்காது. சரியா? சரி, அப்ப நாங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம் பிள்ளைகள். இப்போ 8:43. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கொண்டு 8:48, 8:49 கதைப்போம். ஆஃப் ரெக்கார்டிங்கில் எதுவும் கேட்கறதுண்டா கேளுங்க.
சரி பிள்ளைகள், நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நான் உங்களுக்கு இந்த மொழியறிவு சார்ந்த நிறைய விடயங்கள் ஓப்பை கொடிகளையும் பேசியிருக்கேன். மொழியறிவை கற்றுக்கொள்வதன் மூலமாக அந்த மொழி திறன் அல்லது மொழி ஆற்றல் என்கிற வினாத்தாளை மட்டும் இலக்காக கொள்ளாமல் அதில் நுண்ணறிவு சார்ந்த விடயங்களும் உங்களுக்கு பயன்படும். நுண்ணறிவுக்கும் அந்த விடயங்கள் பயன்படும். ஏனென்றால் சிலவோட கேள்வியை பார்க்குற போது அது மொழி ஆற்றல் வினா மாதிரியாக இருக்கும். ஆனால் அப்படி அல்லாமல் வேறு சில நுணுக்கங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். இப்போ நீங்கள் தனியாக இதுக்குள்ளே இருக்கிறது 5 சொற்களில் ஒன்று வேறுபடுகிறது என்றால் 5 பொருள் தருகிற சொற்களாக இருக்கும், அதில் ஒன்று வேறுபட்ட பொருளாக இருக்கும் என்கிற அர்த்தத்தில் மட்டும் அதை பார்க்கக்கூடாது. அந்த விஷயத்தையும் நாங்கள் மனசில் பதிக்க வேணும்ன்றதுக்காகத்தான் அந்த வினாத்தாளில் மொழி ஆற்றல் அல்லாத ஆனால் அவ்வாறு தோற்றமளிக்கக்கூடிய சில நுண்ணறிவு வினாக்களையும் நான் இன்றைக்கு உங்களுக்கு தந்த வினாத்தாளில் பதிவிட்டிருந்தேன். இப்போ அப்படியான வினாத்தாள் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ 9வது பயிற்சி நீங்கள் செய்து கொண்டு வரையில்லை என்றால் அதில் ஆட்சேபனை இல்லை. நாங்கள் இப்போது கலந்துரையாடலாம். 1 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் தரப்பட்டுள்ள 5 சொற்களுள் ஒன்று ஏதோ ஒரு காரணத்தினால் ஏனைய சொற்களுடன் பொருந்தி அமையவில்லை. அப்ப 4க்கு இடையில ஒரு தன்மை இருக்குது, ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும். என்ன அச்சொல்லை தெரிவு செய்து அதை குறித்து நிற்கும் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இதுலேயும் அவதானமாக இருக்க வேணும் பிள்ளைகள். எப்பவும் அறிவுறுத்தலின் மீது மிக கவனம் எடுக்க வேண்டும் பரீட்சை எழுதுகிற நேரத்தில். சரி, நாங்கள் என்ன செய்வோம் என்றால் சில வேளைகளில் எங்களுக்கு விட சரியாக தெரியும், ஆனால் உரிய விடைக்கு கீழே கோட்டை போடுற வருத்தம் எங்களுக்கு இருக்கும். அங்கே அவர் அதை எழுத சொல்லுவார், நாங்கள் என்ன செய்வோம், உரிய விடையின் கீழ் கோடு போடுவோம் அல்லது அந்த விடையை கொண்டு போய் எழுதுவோம். இப்போ இதில் இருக்கக்கூடியதுல உதாரணத்துக்கு 1வதுக்கு மித்திரம் என்பது விடை என்று கொண்டா நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த அடைப்புக்குறியில கொண்டு போய் மித்திரம் என்கிற விடையே எழுது அல்லது மித்திரம் என்கிற விடையின் கீழே கோடு போடுவோம். எங்களுக்கு விட தெரிஞ்சிருக்கும், ஆனால் இதற்குரிய புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு தர மாட்டாங்க. சரிதானே? அதில் மிக தெளிவாக அவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருப்பார்கள் பரீட்சகர்கள் திருத்துகிற போது. சில வேளைகளில் சிலவற்றுக்கு தருவார்கள் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுக என்று சொல்லி சில கேள்விகள்ல இருக்கிறது. அப்ப நாங்க என்ன செய்வோம்னா சரி பிழை என்று போடுவோம். சரியா? இப்படி போட்டால் திருத்த மாட்டார்கள், அவர்கள் ஒரே அடியா இப்படி வெட்டி விடுவார்கள், அவ்வளவு. பரீட்சகருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கும் இவ்வாறு இருந்தால் திருத்த வேண்டாம் என்று சொல்லியா சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுக என்று சொல்லி அறிவுறுத்தம் தரப்பட்டிருந்தால் நாங்கள் சரி பிழை என்றுதான் எழுத வேண்டும். அதே போல இங்கே அறிவுறுத்தல் என்ன தந்திருக்குது? இந்த வினாக்கள்ல தரப்பட்ட 5 சொற்களுள் ஒன்று ஏதோ ஒரு காரணத்தினால் ஏனைய சொற்களோடு பொருந்தி அமையவில்லை. அச்சொல்லை தெரிவு செய்து அதை குறித்து நிற்கும் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இப்ப நாங்கள் விடை எழுதுகிற முறை தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு, அவரங்களே மாற்றி. சரிதானே? நாங்கள் விளக்கம் இல்லாம பிள்ளையாக செய்தால் ஒன்றும் செய்யலாம், அவர் எங்களை ஏமாற்றையில் சரியாக சொல்லி இருக்கிறார். அப்ப எங்களுக்கு இதுல 4வது மித்திரம் என்பதுதான் விடை என்ன நாங்கள் செய்ய வேண்டியது அதுக்குரிய இலக்கத்தை கொண்டு போய் இந்த புள்ளிக்கோட்டில் எழுதுவோம். பிறகு இந்த சரியான விடைகளை கோடு போடுறது அல்லது இதுல கொண்டு போய் மித்திரம் என்று எழுதுகிறது, இந்த 2ம் பிரயோசனம் இல்லாதவே. அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக விடை எழுதுறதுல கவனம் எடுக்க வேண்டும். எந்த ஒரு வினாத்தாளையும் மிக முக்கியம், அறிவுறுத்தல்களை தெளிவாக வாசி. சரி, இது 1வது கேள்விக்கு விடை என்ன? யார் விட சொல்ல போகிறது? யதுர்சிகா. ஓகே, சொல்லுங்க. மித்திரம். ஏன்? மத்த நாளும் ஒத்தொழிக்கும் சொல்ல இருக்குது, ஒத்துழைப்பதாக இருக்கு. வருத்தம். ருத்தம் என்ன ருத்தம் என்று சொல்லி ருத்தம் என்று சொல்லி இருக்கு. அர்த்தம் என்பது பொருள் தருகிற சொல்தான, அர்த்தம் என்பதனை அர்த்தம் என்று சொல்லி எழுத முடியும். சரிதானே? சில வேளைகள்ல இந்த அர்த்தம் என்பது பொருள் இல்லாத சொல் என்று கருதி அதை விடையாக எடுப்பவர்கள் உண்டு. வருத்தம் என்பது பொருத்தம், விருத்தம் என்பது ஒரு வகையான பா,
மித்திரம் என்பது நட்பு. ஆனால் அர்த்தம் என்பது பொருள் இல்லாத சொல் என்று சொல்லி ஒரு இடத்துல அதை விளங்கப்படுத்தி இருக்கோம். அப்படி இல்லை, அது அர்த்தம் என்பது அர்த்தம் என்கிற சொல்ல தமிழ் நடையில் எழுதுவதாக இருந்தால் அர்த்தம் என்று எழுதலாம். ஆகவே மித்திரம் என்பது சரியான விட. 4வது எழுத வேண்டும். அடுத்தது கமலன் சார். ஏன்? அதுக்கும் அதே போல இந்த மரன் என்கிறது பொதுவானதாக இருக்குது. என்ன ஓம் சார். மற்ற எல்லாவற்றிலையுமே இந்த மரன் என்பது பொதுவானதாக இருக்கிறது. கமலன் என்பதில் அவ்வாறு இல்லை. ஆகவே நாங்கள் 2வது விடை என்று சொல்லி இலக்கத்தை தான் எழுத வேண்டும். சரி, 3வதுப்பா. மூன்றாவது கேள்விக்கு முதலாவது வக்கிரம். ஏன்? ஒரு குணம் சார். விலங்கையில ஒரு குணம். வக்கிர வக்கிரம் என்பது ஒரு குணம். யோக்கியன் என்பது அது ஒரு ஆள். அப்படியா? ஓம் சார். சரி, வேறு விடைகள் பிள்ளைகள்? முதலாவது தவிர வேறு விடைகள் யாராவது சொல்றீங்களா? தேர்ட் ஆன்சர். எதம்மா? 3வது. காரணம் சொல்லுமா? அதுல கிரம் கியம் கிரம் என்னண்டு வருது. அந்த 3 எழுத்து, இதுல 4 எழுத்து வருது. கிரம் கியன் கியம் கிரண் கிரமன் என்று சொல்லி வருகிறது. ஓகே, ஏதோ ஒரு விதமாக அந்த விடை சரி. அது 6 எழுத்துக்களாலே ஆன ஒரு சொல். இது 6 எழுத்துக்களால். விக்கிரமன் என்பது 6 எழுத்துக்களாலே ஆன ஒரு சொல். ஏனையவை எல்லாம் 5 எழுத்துக்களாலே ஆன சொல். நீங்க சொன்ன மாதிரி தான் கிரம் கியன் கியம் கிரண் என்று வருகிறது. இங்க கிர மண் மேலதிகமாக ஒரு ம என்பது சேர்ந்து ஒரு எழுத்து அதிகமாக இருக்கிறது. விக்கிரமன் என்பது சரியான விடை. அப்ப 3 என்ன 3 என்று எழுதணும். அது அப்படியே கீறுறது, வட்டம் போடுறது, அதே சொல்ல கொண்டு எழுதுறது, இப்படியான தவறுகளை செய்ய மாட்டோம். நாங்கள் படிக்கிறதுக்காக அதை கீறி வட்டம் போட்டு படிச்சு கொண்டு வரோம். 4வது தோத்திரம் மாத்திரம் சாத்திரம் கோத்திரம் சத்திரம். 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 எத்தனையாவது விட? 5வது விட. 5வது. என்ன காரணம்? மற்றதெல்லாம் நெடில் சம்பந்தப்பட்டது சார். நெடில் ஆரம்பித்து அங்கால இத்திரம் என்று வருகிறது. எல்லாத்துக்குமே பொருள் இருக்குது. என்ன தோத்திரம் மாத்திரம் சாத்திரம் சத்திரம் கோத்திரம் சில வேளைகளில் பிள்ளைகள் சில சொற்களுக்கு பொருள் இல்லாம அமையும். கவனமா இருக்க வேண்டுமா? ஆனால் இங்க சத்திரம் என்பது குரிலே ஆரம்பிக்கிறதால அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சத்திரத்துக்கு பொருள் இருக்கு. சாரி, சத்திரத்துக்கு பொருள் இருக்குதானே? அந்த பொருள் இருக்குது. நான் சொல்றேன் சில வேளைகள்ல அப்படியாகவும் நாங்க பார்க்க வேண்டி இருக்கும். பொருள் இல்லாத ஒரு சொல் இருக்கும், அப்படியும் பார்க்க வேண்டியிருக்கும். இங்கு எழுத்தினுடைய அமைவைத்தான் நாங்க பார்க்கிறோம். சத்திரம் என்பது மடம். மட ஆலயங்களை சத்திரம் என்று சொல்றோம். அன்ன சத்திரம் 1000 என்று சொல்லி பாரதியார் பேசுறேன். சரிதானே? சத்திரம் என்பது மடம். 5வது சம்பத்து கம்பளம் தம்பனம் அம்பலம் அம்புயம். சம்பத்து. சம்பத்து என்ன காரணம்பா? சம்பத்து என்பதனுடைய பொருள் என்ன? அம்புயம் வரும் சார். சாரி, அம்புயம் வரும். அம்புயம் வரும். சம்பத்து என்பதனுடைய பொருள் என்ன பிள்ளைகள்? சொத்தா? சொத்து, சொத்து அல்லது செல்வமா? அதுதான் சம்பத் பேங்க். சம்பத், இது சம்பத்து நல்லதா. கம்பளம் அது தெரியும். தம்பனம் என்பது
ஒரு அமைதிப்படுத்துவது என்கிற பொருளை தரும். அம்பலம் என்பது மடம், ஏழை சொல் அம்பலம் அது அரங்கம், மடம் என்கிற அர்த்தம் தரும். அம்புயம் என்பது தாமரை. சரி, இப்ப இதுல அம்புயம் என்படியாக வரும் சகோதரமார்கள் சொன்னாண்டா? ஏனைய சொற்கள்ல சார் இம்மன்னாவும் பானாவும் இருக்குது எம்ப நடுவுல. வருகுது, இது மட்டும் எம்பு என்று வருகுது. சரி சரி, ஏற்றுக்கொள்வோமா? 4வது விட சரியானது. அடுத்தது 5வது வரும். 5வது. ஏன்? மற்ற 4 சொல்லையும் அந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்துல அதே உயிர் மெய்யெழுத்து வருது. ஒரு வல்லின மெய்யும் அதை தாண்டிய வல்லின உயிர்மெய்யும் வருது என்ன? ஆனால் இங்க பங்கம் என்பதுல மெல்லின மெய்யும் அதை அடுத்து வல்லின உயிர்மெய்யும். இப்ப பக்கம் என்று வந்திருந்தது என்றால் அங்க பாருங்க என்ன வந்திருக்குது? வல்லினம். இக்கன்னா காணா, இச்சன்னா சாணா, இட்டன்னா டானா, இச்சன்னா ராணா வந்திருக்கு. ஆனா இங்கன்னா காணா வந்திருக்கு. ஆகவே 5வது விட பங்கம் என்பது சரியாக இருக்கு. அடுத்தது 4வது மீகாமன். ஏன்? அந்த 1வதும் 3வதும் ஒரே எழுத்தா இருக்குது எல்லாத்துலயும். இதுல மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வ வ க க ச ச என்று வருது என்ன? த த. ஓகே. மீகாமன் என்று சொல்லி மீ என்ன வெறும் மானா வந்திருக்குது. ஆகவே இதுதான் வித்தியாசமானதாக இருக்கு. சரி, இந்த கேள்வியை ஒரு திருப்பி சொல்லுங்க. என்னென்று மீகாமன் வரும் சார்? எப்படி மீகாமன் விடையாக வரும் என்று கேட்கிறாங்க. என்னன்னா மற்ற சொற்கள் எல்லாவற்றிலையும் 1வது எழுத்தும் 3வது எழுத்தும் ஒன்றாக இருக்கலாம். நான் கண்டுபிடிக்கல, இந்த தம்பியோரால் தான் சொன்னேன். சரிதானே? வானா 3வது எழுத்தும் வானம். கானா கலகம் என்பதுல முதலும் காணா 3வதும் காணும். சமாசம் என்பதும் 1வது 3வதும் சாணம். சரிதானே? தபோதன் என்பதுல தானா அடுத்த போவண்ணா வந்து திருப்பி தானா. ஆனா மீகாமன் என்பதுல அவ்வாறு இல்லை. இது இல்லை என்ன? இது மொழியறிவு இல்லை, உண்மையா ஐக்கியூ தான். நாங்கள் எப்படியெல்லாம் சிந்திக்கலாம் என்பது தொடர்பில் இப்படி செய்யற போது இந்த ஐடியா விளங்குதா? சார் நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லலாம் சார். இந்த வலவன், மீகாம்பன், தபோதன் எல்லாம் ஒரு பெயர். அதே மாதிரி இந்த சமாசமும் ஒரு முனிவர்ற பெயரை குறிக்கும். இந்த கலகம் வந்து ஒரு சமாசம் என்பது ஒரு முனிவர்ற பெயர், ஒரு வகை முனிவரை குறிக்கும். ஆனா இந்த கலகம் என்றது வந்து ஒரு போராட்டம் அப்படின்றத வரும். டிஃப்ரெண்ட் தானே சார் இந்த கலகம் என்றது? பொருள் கொள்றீங்க. சரி, பலவன் என்பது விமானி, இப்படித்தானே? பலவன் என்பது விமானி, விமானம் செலுத்துபவன் பலவன். மீகாமன் என்பவன் கப்பல் செலுத்துபவன். தபோதன் என்பது இல்ல சார், நான் வலவன், மீகாம்பன், தபோதன் எல்லாம் ஒரு வகை பெயர்கள் தானே. சமாசமும் ஒரு பண்டிதர் சொல். இல்ல, சமாசம் என்பது நீங்கள் சொல்லுகிற பொருள் எனக்கு விளங்கிக் கொள்ள முடியல. ஒரு வகை பண்டிதரை குறிக்கிறது சார். அது பண்டிதர் பெயர் வகையில. சமாசம் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் சேர்க்கப்பட்ட ஒரு அமைப்பைத்தான் நாங்கள் சமாசம், சம்மேளனம் போன்ற வார்த்தைகள் அதைத்தான் குறிக்கும். சங்கம் அப்படி வேணும் சார். சங்கம் விளங்கையில சங்கங்களினுடைய சமாசம். ஒன்றுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் ஒன்று சேருகிற போது அது சமாசம் என்று வரும். அது ஒரு நபரை குறிக்காது, அது ஒரு அமைப்பைத்தான் குறிக்கும், ஒரு நிறுவனத்தை தான் குறிக்கும். சரி, அப்படி வருமாக இருந்தால் அந்த 4ம் நபர்களை குறிப்பதாக இருக்கிறது. கலகம் என்பது அப்படி அல்ல, அது ஒரு குழப்பம், ஒரு நிலைமையை குறிப்பதாக இருக்கிறதுன்னா அந்த விடையை எடுக்கலாம். ஆனால் சமாசம் என்பது நபர்களை குறிப்பது அல்ல, அது நிறுவனங்களை குறிப்பது. அப்ப அதனாலதான் நாங்கள் இங்க இந்த எழுத்துக்களை தொடர்பு படுத்துகிற விட மிக பொருத்தமானதாக இருக்கும். தபோதன், கலகம்,
பலவன் சமாசம் என்பவற்றில் காணக்கூடிய ஒற்றுமை தன்மை முதலாவது மூன்றாவது எழுத்துக்கள் ஒன்றாக இருப்பதனால அவற்றை எடுத்துக்கொண்டு மீகாமன் என்பது அவ்வாறு இல்லை. உண்மையில் ஒரு கேள்வி இப்படி உங்களுக்கு குழப்பம் தருவதாக இருக்க வேணும், இருந்தால் தான் அது கேள்வி. ஏன்னா பல்வேறு விதமாக சிந்திச்சு அவற்றுக்குள்ள மிகச்சிறந்த பொருத்தப்பாட்டை கண்டுபிடிக்கிறது தானே ஐக்கியம். அப்போ நீங்க அப்படி யோசிக்கிறது பிழை இல்லை. ஐயோ நாம பிழையா யோசிக்கிறோமோன்றெல்லாம் நினைக்க தேவையில்லை. உண்மையில நீங்க சரியா யோசிக்கிறீங்க. சரியா? அடுத்த 8வது கேள்விக்கு வாங்க. விடிதல். 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 அதுல மொழி சார்ந்த விடயம் அல்ல, எழுத்துக்கள் சார்ந்தது தான். என்ன டிக 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 என்று சொல்லி வருகிறது, இங்க மட்டும் அப்படி வர இல்லை. டித என்று வருகிறபடியால் 5வது. சரி, அடுத்தது அடுத்ததும் 5வது. 5வது தான் சார். அதுவும் 5வது தான், விந்தியம். என்ன இப்ப பாருங்க, நாங்க கொஞ்சம் சிந்திக்க தொடங்கிட்டோம். இப்ப இனி இப்படி ஒரு கேள்வியில கண்ட நேரத்தில் உங்களுக்கு சிந்தனை வரும். உங்களுக்கு எழுத்துக்களை பார்ப்போம், முதலாம் 3ஆம் எழுத்துக்களை பார்ப்போம், முதலாம் 4ஆம் எழுத்துக்களை பார்ப்போம், எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையை பார்ப்போம், அல்லது அடுத்துள்ள எழுத்துக்களில் இருக்கிற தொடர்பை பார்ப்போம். இந்த மாதிரியாக யோசிக்கலாம். சரிதானே? அடுத்தது 10வதுக்கு பாருங்க. 2வது. பகாபதம். பகாபதம். என்ன காரணம்? மற்றெல்லாம் 5 எழுத்து, அது மட்டும் 6 எழுத்து. அதே மாதிரி மற்றெல்லாம் முதலாவது எழுத்தும் 3வது எழுத்தும் பானா வருது. அதுக்கு முதலாவது எழுத்தும் 4வது எழுத்தும் பானா வருது. நம்ம பிள்ளைகள் எல்லா விதத்திலையும் இப்போ பார்க்கக்கூடியதா வந்துட்டாங்க. இப்படியான கேள்வி வந்தால் இனி நாங்கள் அழகாக செய்வோம். சரிதானே? சரி, அடுத்த பகுதியை தேடி பார்ப்போம். வேறு என்ன விதமான கேள்வி இருக்குது என்று சொல்லி பார்ப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது மொழி அறிவு தான். இது முழுக்க முழுக்க மொழி அறிவு சார்ந்தது. இதுக்குள்ள ஐக்கியூ என்பதை தாண்டி மொழி புலமை இருந்தால் மட்டும்தான் இதனை நாங்கள் அணுக இயலும். சரியா? பார்ப்போம் இந்த கேள்வி. 11 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் தரப்பட்டுள்ள இரு வேறுபட்ட கருத்துக்களை உணர்த்தும் ஒரு தனி சொல்லை கண்டுபிடித்து எழுதுக. இப்ப 2 பொருள் தரக்கூடிய ஒரு சொல் நாங்கள் ஒரு சொல் பல பொருள் தருவதை நாங்கள் படிக்க வேணும் என்று சொன்னோம். சரி, அப்படி இருக்குது புத்தகத்துல. நான் புத்தகம் என்று சொல்லுகிறது, தயவு செய்து இந்த சேர் எழுதின புத்தகம், அந்த சேர் எழுதின புத்தகம், இந்த சேரும் அந்த சேரும் சேர்ந்து எழுதின புத்தகம் என்று சொல்லி அந்த புத்தகங்களுக்கு காசு செலவழிக்க வேண்டாம். அது எல்லாம் அவர்கள் பாடசாலை புத்தகங்கள்ல இருந்து தொகுத்தது. சில பேருடைய தொகுப்புகள்ல தவறுகளும் இருக்கு. இப்ப நான் அதிக அளவில் போற்றுகிற அல்லது அதிக அளவில் நாங்கள் கணக்கில் எடுக்கக்கூடிய சேர்ந்த புத்தகத்திலேயே, லோகராஜ் சேர்ந்த புத்தகத்திலேயே சில தவறுகள் இருக்கு. சரி, அப்படி இருக்கிற போது நீங்கள் இப்போ எல்லாருமே முந்தின புத்தகத்தை அடிச்சு வச்சிருக்க புத்தகத்தை மட்டையை மாற்றி போட்டு இப்போ விற்பனைக்கு வரும். சரியா? முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், புகையிரத நிலைய அதிபர்களுக்கான போட்டி பரீட்சை முற்றிலும் எதிர்பார்க்கை புதிய வினாக்கள் என்று சொல்லி 305 பேப்பரை மாற்றிட்டு பழைய புத்தகங்கள் மட்டையை கழிச்சு புது மட்டை போட்டு விற்பனைக்கு வரும். நீங்களும் ஓடி போய் புத்தக கடையெல்லாம் வேண்டி கொண்டு வந்து அதை படிப்பீங்க. அதுக்கெல்லாம் காசு செலவழிக்க வேண்டாம். சரிதானே? உண்மையிலே எனக்கு இந்த பிள்ளைகள்கிட்ட காசு வாங்குறதுலேயே ஒரு நெருக்கடி இருந்த, பிள்ளைகள்கிட்ட காசு வாங்குறதா என்று சொல்லி. நீங்க எல்லாரும் வேலை இல்லாமல் இருக்கிற சின்ன. சரி, அப்போ உங்கள்ட்ட ஒரு காசை வாங்குறது, அதில் 2 காரணம் இருந்தது. காசு வாங்குறதா வாங்குறதான்னு தீர்மானிக்கிற ஒன்று எனக்கு ஏற்படுகிற செலவு. சரி, 500 பேர் கலந்து கொள்ளக்கூடிய சூமுக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுக்கக்கூடிய காசு, அதை விட நெட்டு காசு கொடுப்போம், கரண்டு காசு போகும். அப்போ ஒரு செலவு ஒன்று ஈடு செய்கிற தேவை ஒன்று இருக்கும். மற்றது மிக இலவசமாக ஒரு விஷயத்தை கொடுக்குற போது அது பெறுமதி இல்லாமல், இப்போ பாருங்க 100 பேர் இருந்தவங்க இன்றைக்கு வகுப்பில் 31 பேர் தான் இருக்கிறான். ஏன்? கொடுப்பன ஒன்றும் செய்யலை தானே, அப்போ நட்டம் இல்லை என்று சொல்லி நினைச்சு கொண்டு வகுப்பு போக மாட்டேன். ஒரு சிறிய தொகை என்னாலும் பணம் கொடுத்துட்டால் என்ன செய்வாங்க? ஐயோ, கொடுத்த காசுக்கு போய் படிக்க வேணும். நான் யோசிச்சிருக்க அடுத்த செயலமர்களை இருந்து அறிவிச்சு போட்டு வீடியோவும் போடுறது இல்லை இனிமேல். வீடியோ பார்க்கலாம் தானே என்று சொல்லி நித்திர கொள்றதுக்கு படிப்பிக்க தேவை. சரி, அப்போ நான் பார்த்த பிள்ளைகளுக்கு 8 வகுப்புக்கு ஒரு கட்டணம் வாங்குறேன்னு தீர்மானிச்சு. அப்படி இல்லை, அவங்களுக்கு இந்த மாதமும் வார மாதமும் சேர்த்து இல்லாமல் ஒரு 14 செயலமர் ஆக குறைஞ்ச 12 செஷன் இருக்கும். அப்போ அவ்வளவுக்கும் சேர்த்து ஒரு செஷனுக்கு ஒரு 100 125 ரூபா ஒரு டீ காசு. நம்ம வீட்டை வந்தால் பிள்ளைகள் ஒரு வாத்தியார் வந்து படிப்பிச்சா ஒரு நாளைக்கு ஒரு டீ கொடுப்பீங்க தானே, அந்த டீ காசை வாங்குவோம்.
அண்டு யோசிச்சு தான் பிளான் பண்ண. அப்போ அந்த அக்கறை இல்லாத ஆக்கள், கவனம் செலுத்தாத ஆக்களை பற்றி நாங்கள் கதைச்சு பிரயோசனம் இல்லை. வருகிற பிள்ளைகளோட கதைப்போம். அப்போ நீங்கள் அதுக்கு மேலதிகமாகவும் செலவு செய்ய தேவையில்லை. பிள்ளைகள் கவனமாக இருக்கு. சரிதானே? உங்களுக்கு அந்த செலவுன்றது ஓகே, நாம் ஏதோ டியூஷனுக்கு போகிறதுக்கு ஒரு செலவு செய்தோம்ன்றதோடு இருக்கட்டும். சும்மா கண்ட பேப்பர், மாடல் பேப்பர், அதுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது, சாம்பிள் பேப்பர், முற்றிலும் எதிர்பார்க்க வினாக்கள் என்கிற விளம்பரங்களுக்கு எடுபட்டு போய் பெருந்தொகையான காசை செலவு செய்ய தேவையில்லை. நீங்கள் பாடசாலை புத்தகங்களை தேடி பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ நடைமுறையில் இருக்கிற பாடசாலை புத்தகம், இதற்கு முன்னர் நடைமுறையில் இருந்த பாடசாலை புத்தகங்கள், அதுக்கு முந்தின ஜெனரேஷன் புத்தகங்கள் எடுத்தால் பிழை இல்லை. அந்த புத்தகங்களை எடுத்து படியுங்க, அவ்வளவும் போதும். சரி, மேலதிகமாக செலவு செய்ய வேண்டாம். நாங்கள் நுண்ணறிவை பொறுத்தவரையில் கணிசமான அளவுக்கு நாங்கள் பயிற்சி செய்ய போகிறோம். நீங்கள் அது தொடர்பில் நெருக்கடிப்பட தேவையில்லை. இந்த வினாத்தாள்களையும் நீங்கள் பயிற்சி செய்து கொண்டு வாங்க. சில கேள்விகளை நான் விட்டுட்டு போயிடுவேன், முதல் கட்டத்தில், முதல் சுற்றில் விட்டுட்டு போயிடுவேன். 2வது சுற்றிலே அதை படிப்பிப்பேன். அப்படி செய்யுங்க. ரெக்கார்டிங்கில் சொல்றது காரணம், வராதவர்களுக்கும் இந்த செய்தி போய் சேரட்டும் என்று சொல்லுது. சரி, இப்போ நாங்கள் 11 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்களை ஒரு காலாவது அனுப்புங்கள். இப்போ இதுக்கு நாங்கள் படிக்க வேண்டியது மொழி அறிவு தான், மொழி ஆற்றலை தான் இதுக்குள்ள பார்க்க போகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் பற்றிய புலமை உண்டா? அப்படி இருந்தால் இதுல 10 புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்கும். 2 விதமாக அந்த புத்தகத்துல இருக்குது, தேடி பார்த்து கொள்ளுங்க. ஒன்று, ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். சில வேளையில பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல். இங்க என்ன கேட்கிறாங்க? ஒரு பொருள் தருகிற பல சொல் அல்ல. சரிதானே? இப்ப சந்திரன், திங்கள், மதி, ஆதவன், அம்புயம் என்று சொல்லி இருக்கிறது சந்திரனை அல்லது நிலவை குறிப்பதற்கான பல சொற்கள். சில வேளைகள்ல ஒரு சொல் பல பொருளை பெறும். உதாரணத்துக்கு மதி. என்ன மதி என்பது சந்திரன், ஒருவருடைய புத்தி சாதுரியம், மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்து, பெருமதியை கணிப்பீடு செய் போன்ற வெவ்வேறு பொருளை தர ஒரு சொல். மதி என்பது 4-5 பொருளை தருகிற ஒரு சொல்லாக இருக்கும். அப்ப இது ஒரு சொல் பல பொருள் தர. அதே போல இங்கேயும் 2 பொருள் தந்திருக்கிறார்கள். அந்த 2 பொருளையும் தரக்கூடிய ஒரு சொல் எழுதுங்கள் என்று சொல்லி கேட்கிறார். சரி, பார்ப்போம். முதலாவது, பூமரங்கள் நிறைந்த சோலை காப்பாற்றுதல் என்கிற 2 பொருள் தரக்கூடிய சொல். பூமரங்கள் நிறைந்த சோலை, அடுத்தது காப்பாற்றுதல். யார் விட சொல்ல போறது? ஆரணி மைக் பண்ணிருக்காங்க, சொல்லுங்க. தவறுதலா ஒன் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், உண்மையில எனக்கு இது விளங்கிறத பத்தி கேட்கணும் தான் நோன் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப நாங்க இந்த 11ஆம் கேள்வியின் 2 விடையும் தொடர்பு படுத்தி அதுல இது சரின்னு சொல்றதா இல்லாட்டி? இல்ல, அதுல அறிவுறுத்தலை பாருங்க. 19 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் தரப்பட்டுள்ள இரு வேறுபட்ட கருத்துக்களையும் உணர்த்தும் ஒரு தனி சொல்லை கண்டுபிடித்து எழுதுக. உதாரணத்துக்கு நான் இதுல இருப்பதை தவிர வேறு ஒன்று சொல்லுகிறேன். சரிதானே? கல்வியை கற்றுக்கொள், கல்வியை கற்றுக்கொள். நிரப்பதற்கு பயன்படுத்தப்படும் கல். இந்த 2ஐயும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் படி. விளங்குதா நான் சொல்றது? கல்வியை கற்றுக்கொள், நிரப்பதற்கு பயன்படுத்தும் கல், இந்த அல்லது இடைக்கல் என்பதை 2ஐயும் குறிக்கிறதுக்கு ஒரு சொல் தாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க படி என்று எழுதலாம் தானே? தராசு படி. அதே போல கல்வியை கற்றுக்கொள், படி, பாடத்தை படி என்பது. அதுபோல இங்க பூமரங்கள் நிறைந்த சோலை காப்பாற்றுதல் என்கிற 2 பொருளையும் தரக்கூடிய ஒரு சொல்லு எழுதணும். யார் சொல்றீங்க? சரி, அப்போ அது ஒரு டைம் விட வர இல்லைன்னா விட்டுட்டு அடுத்த சொல்லுக்கு போகும். சரிதானே? செவிக்கு இனிய இசை
யதுர்சிகா சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. கானம். செவிக்கு இனிய இசை, மரங்கள் அடர்ந்த காடு. கிரேட். கானம். சரிதானே? கானம் கானகம் ரெண்டும் காட்ட குறிக்கும். ஆனால் இங்க பொருத்தமான சொல் கானம். கானகம் அல்ல, கானம். அப்ப கானம் என்பது செவிக்கு இனிய இசைக்கும் கானம் என்று எழுதலாம். மரங்கள் அடர்ந்த காடு என்பதை கானம் என்று எழுதலாம். விரலில் அணியும் அணிகலன் சக்கரம் இரண்டையும் குறிக்கும் சொல். கணையாளி. கணை ஆளி என்று சொல்லுவது பொருத்தம் வராது. இந்த கணைய விட்டு ஆளி என்பது மட்டும்தான் பொருத்தமாக இருக்குமா? ஆளி என்பதற்கு 6 பொருள் இருக்கு. அது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கேள்விக்கு நாங்கள் இலகுவாக விடையளிப்போம். இப்ப உள்ளவங்க நாங்கள் என்னத்தை படிக்க வேணும் என்று. சரியா? இது கணையாளி, அதாவது அந்த விரல் கனவிலே அணிவதன் காரணமாக அது கணை ஆளி என்று சொல்லப்பட்டது. ஆளி என்பதும் சரி, சரிதானே? ஆளி என்பது சக்கரம், விரலில் அணியும் வளையம் அல்லது விரலில் அணியும் அணிகலன், சமுத்திரம் போன்ற சொற்கள் அந்த பொருள் தரக்கூடிய சொற்களாக இருக்கும். சரி. பிறர்க்கு ஆற்றும் தொண்டு அணியும் ஆபரணம். பனி. பனி. சரிதானே? பனி. பிறர்க்கு ஆற்றுகிற தொண்டு அணியும் ஆபரணம் என்கிற சொற்களை என்ற பொருளை தரக்கூடியது பனி. தீவர்த்தி பிணிக்கும் தலை. மோதிரம் வருமான்னு கேட்டுக்கிறாங்க. விரலில் அணியும் அணிகலன் என்பது அதான் மோதிரத்தை தான் சொல்றாங்க. ஆனால் அது சக்கரம் என்கிற பொருளை தராங்க. சரிதானே? ஆளி என்பதுதான் சரியாக இருக்கு. சரி, இது 15வது. நெருப்பு. சாரி, நெருப்பு. நெருப்பு, தீவர்த்தி, பிணிக்கும் தலை. பிணிக்கும் அர்த்தம் பிணிக்கும் தலை என்றால் ஒரு ஆளை கட்டுப்படுத்துகிற ஒரு விதமான விடயம். பிணிக்கும் தன்மை வாய்ந்தது என்பது ஒருவரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விடயம். பிணிக்கும் தலை. சரி, அதை விட்டு போவோம். அடுத்தது மத்தியான வேளை வானத்து சந்திரன். மதி. மதி என்பதை கொஞ்சம் பெருப்பிக்க வேணும். மத்தியான வேளைய மதி என்று சொல்லுகிறீல, கொஞ்சம் வேற வார்த்தை ஒன்று. மதியம். மதியம். ஓகே, சரிதானே? மாலை மதியமும் என்று சொல்லுகிற போது சந்திரனை குறிக்கும். சில பேர் சொல்லுகிற மதியம் திரும்பிட்டுது என்று சொல்லி மதிய பொழுது என்றது மத்தியான வேளை. மதியம் திரும்பிட்டுதுன்னா 12 மணிக்கு பிறகு. சரிதானே? அதே போல மாசில் வீணையும் மாலை மதியமும் என்று சொல்லி வருகிற போது அது வானத்து சந்திரன். மத்தியான வேளை வானத்து சந்திரன் என்கிற பொருள் தருகிற சொல் மதியம். மாம் பிஞ்சு பொன் தழும். வடு சார். கிரேட் ஃப்ரெண்ட். வடு. சரிதானே? வடு. அடுத்தது தர்மசாலை இளமை. தானம். திரும்ப சொல்லுங்க. தானம் சார். தானம். தானம். தர்மசாலை இளமைக்கு அப்படி வருமா? வயோதிகம். அப்ப தபோதனம் பெருமா. தபோதனம். தபோதனம். சரிதானே? தபோதனம் என்கிறது வருமா? கொஞ்சம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஆக்கள் சொல்லுவோம். மற்ற ஆக்கள் எங்களுடைய குறைபாட்டை நீக்குவதற்கு அடுத்த கிழமை வரைக்குள்ள நாங்கள் படிச்சு என்னென்னு சொல்றது கெத்தா வரும். வந்தா அதுக்கு பிறகு கேட்டால் விடலாம். என்ன?
சரி. பெண்களுக்கு அணிகலமான கற்பு பாரம். நிறைவு நிறை நிறை. நிறை பிறகு நிறை அது எங்க கிடக்குது இந்த சொல்லு? 19வது கேள்வி. ஓ, அது சரி. இந்த சொல்ல எங்க கிடக்குது? எங்க எடுத்தீங்க? நிறை இந்த காப்பு என்ன? சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்றெல்லாம் திருக்குறள் எங்கேயோ கிடக்காம். சரி, என்னமோ. 20வது ஊர் கணவன் அல்லது தலைவன். நாட்டாமை. என்ன பேர்? நாட்டாமை. நாட்டாமையா? வீடுக்காரனை கூப்பிடுறதா நாட்டாமை? கணவன் அல்லது தலைவனை நாட்டாமையா கூப்பிடுறது? எங்களை நாட்டாமையோட தான் நான் இன்னைக்கு கோயிலுக்கு போறேன் என்று சொல்லியா குடிக்கொண்டு போறவங்க அப்பாவே அம்மா. சரி, நாங்கள் அப்படி கூட்டமா சேர்ந்து 7 கேள்விக்கு விட கண்டுபிடிக்க முடிஞ்சது. 3 கேள்வி பிரச்சனையா தான் இருக்கு. சரிதானே? முதலாவதுக்கு காப்பு வராதா சார்? காப்பு 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 என்பது காப்பாற்றுதல் என்பதற்கு காப்பு வரும். பூமரங்கள் நிறைந்த சோலை. சோலைக்கு வந்து கானகம் காப்பு அப்படி கா என்று எழுதுறானே. கா. இந்த காப்பு செய்யுள்கள் எல்லாம் அந்த கா என்று சொல்லி முடிகிற காப்பு செய்யுள் ஒன்று. காண்டா என்னை காப்பாற்று என்பதாக பொருள் இருக்குது. கா என்பது காப்பாற்று. சரிதானே? பூமரங்கள் நிறைந்த சோலை என்கிற 2 பொருளையும் தரும். 15வது முயற்சி செய்வோமா? என்னப்பா, சரியா? என்ன பந்தம்? பந்தம் என்று இருக்குல்ல, பந்தம் என்று சொல்லி பழைய படமும் கொண்டு வந்த சிவாஜிக்கு. பந்தம், பாச பந்தம், பந்தங்களில் இருந்து நீங்குதல் என்னெல்லாம் சமயத்துல படிப்பீங்க. சொந்த பந்தம். சாரி, சொந்த பந்தங்கள். அதே சொந்த பந்தங்கள் பாத்தீங்களா? சொந்த பந்தம், பாச பந்தம், பந்தம் என்றெல்லாம் தீவர்த்தி அப்படித்தானே சொல்றது. பந்தம், பந்தம் கொளுத்துறது தீப்பந்தம். தீவர்த்திங்கிறத தீப்பந்தம் என்று பார்த்திருந்தாலே சரி. என்னென்ன சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒன்று சரியா இருக்குண்டாலே, உதாரணத்துக்கு பிறர்க்கு ஆற்றும் தொண்டை நாங்கள் பணியன்று எழுதலாம், ஆவரணத்துக்கு பணியன்று இருக்கோ இல்லையோ என்று சந்தேகம் வந்தாலும் எழுதி போட்டு வரணும், விட்டுட்டு வரக்கூடாது. சில ஒரு புள்ளி எல்லோ, அந்த ஒரு புள்ளி உங்களை லிஸ்ட்டுக்கு கொண்டு போகும். ஒரு புள்ளியால சில லிஸ்ட்டுக்கு வெளியில வர வேண்டி வரும். சந்தேகம் இருந்தால இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்தாலே இருக்கன்னு எழுத வேண்டியதுதான். அதே போல ஊர் தலைவன் அல்லது கணவர் என்கிற பொருள் தரக்கூடியது சொல் பதியா? பதி. பழைய இதுல எல்லாம் பதி பக்தி என்று இருக்கும். கணவனை என்னது தெய்வம் தொழால் கொழுநர் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை அப்படியானவள பதி பக்தி என்று சொல்ற. மனிதனை பக்தியோட இப்ப அடிக்காவிட்டாலே காணும் என்ற அளவுக்கு இருக்குது. அப்படி அந்த பக்தியாக இருக்கிறது பதி பக்தி. பதி என்பது ஊரையும் சொல்லும். சில பேர் அல்லியம்பதி தில்லியம்பதி என்றெல்லாம் எழுதுவாங்க. சரிதானே? என்னன்னா அந்த ஊரை சொல்லிக்கல இப்ப அல்லைப்பட்டி என்றால் அப்படி சொல்லுவாங்க அல்லியம்பதி, அளவையம்பதி என்றுவாங்க. அளவெட்டி என்று சொல்லாம அளவையம்பதி அப்படி என்றெல்லாம் வந்த ஒரு கொஞ்சம் ஒரு இலக்கியத்தனமா சொல்லுகிறோம் என்று சொல்லி நினைச்சு விளங்காம சொல்றது. சரிதானே? அதே போல தலைவன் என்பதை நாங்கள் பதி பசு பாசம் என்று சொல்லி 3 விதமாக சமயத்துல படிப்போம். சைவத்துல கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை வழக்கம் இல்லாம இருக்கும். ஆனால் சைவக்காரருக்கு தெரியும். பதி என்பது இறைவன் அல்லது தலைவன் குறிக்கும். என்ன, பசு என்பது உயிர்களை குறிக்கும். பாசம் என்பது அவர்களுக்கு இருக்கிற பந்தம்
அல்லது தலையை குறிக்கும் என்றெல்லாம் படிச்சிருப்போம். அப்போ பதி இப்படியான விடைகளை நாங்கள் 100% அணுகிறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது படிப்பு தான். ஒரே வழி படிப்பு தான். சரிதானே? என்ன விதமாக இருந்தாலும் இவற்றை தேடி கற்றுக்கொள்வதும் அதை ஞாபகம் வைத்திருப்பதும். நீங்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் உதவக்கூடியவர்களை தேடி பிடித்துக் கொள்ள வேண்டும். சிலது இருக்கிறதையும் கெடுக்கிற மாதிரியான கூட்டுக்களை வைத்துக் கொள்ள வேண்டாம். சரிதானே? பிறகு வந்திருந்து படிக்க வேண்டியிருந்து கொண்டு தக் லைஃப் பார்த்தனியோ அப்போ அதுல சிம்புவை பார்த்தால் ரெண்டு கதைக்கிற கேஸை கொண்டு வந்தால் நீ வீணா போறதுக்குரிய வழி. ஏற்கனவே கொஞ்சம் வீணா போய்தான் நாங்கள் இருக்கிறோம். சரிதானே? நான் உட்பட எல்லாருக்குள்ளேயும் அந்த கவலை உண்டு. என்னுடைய வாழ்க்கையை இதை விட நான் அழகா வாழ்ந்திருக்கலாம். அப்ப 40 50 இருந்து கொண்டு எங்கள வயதுல கவலைப்படாம நீங்க கொஞ்சம் சின்ன ஆக்கள் 20 இருந்து கொண்டு 30 கடக்காம இப்ப கவலை வந்துருதுண்டா நல்லா வந்துருக்கு. ஐயோ இவ்வளவு காலமும் நாங்கள் சரியான வழியில இல்லாம கொஞ்சம் அங்க இங்க குறுக்க இழுத்ததுலதான் நாங்கள் போக வேண்டிய தூரத்துக்கு போகாம கொஞ்சம் பின்னுக்கு நிக்கிறோம் என்கிறத விளங்கி கொண்டீர்கள் என்றால் இனி என்றாலும் கொஞ்சம் வேகமாக இழுத்து ஓடத் தொடங்கின. அது ஒரு மரதன் ஓட்டம் மாதிரி. இப்பவே ஓடினால் சோதனையை கிட்ட வர களைச்சு போவியல். ஆக இழுத்து ஓட தேவையில்லை. மெதுவான வேகத்துல சந்தோஷமா படியுங்க. கஷ்டப்பட்டு படியுங்கன்னு நான் உங்களை சொல்லை. சந்தோஷமா படிக்கிறதுக்கு வழி உங்களுக்கு பொருத்தமான நண்பர்கள் சகோதரிகள் சகோதரர்கள் யாராவது இருந்தால் நீ இதை குறிப்பை பண்ணி கொண்டு வா, நான் இதை குறிப்பை பண்ணி கொண்டு வாரேன். சரியா? மரபு தொடர்களை நீ தயார்படுத்தி கொண்டு வா, நான் ஒரு சொல்லுக்கு பல பொருள் குறிப்பை பண்ணி கொண்டு வாரேன் என்று சொல்லி ஒருவர் கேட்டு ஞாபகப்படுத்தி இந்த மாதிரியாக படிக்கலாம் வாய்ப்பு கிடைத்தார். சரி, அப்போ பெரிய அளவுக்கு சிரமப்பட தேவையில்லை. ஒருவர் சந்திக்க வேணும் என்று கூட இல்லை. ஒரு 135 ரூபாய்க்கு மீட் லைட் போட்டிங்கன்றா சூமிலேயே ஒன் பண்ணி போட்டு 2 பேர் கதைக்கிறதுக்கு சூம் எவ்வளவு நேரம் கதைச்சாலும் ஓஃப் ஆகாது. சூமிலேயே 2 பேரும் கதைக்கலாம். தூரத்துக்கும் போக தேவையில்லை, பயணம் போக தேவையில்லை. உங்களோட வீடுகளில் இருந்தே 2 பேர் 3 பேர் குரூப்பா படிக்கலாம். சரியா? 2 நாளைக்கு குரூப் கிளாஸ் நடக்கும். அதுல மட்டும் படிச்சு நான் சித்தி அடைஞ்சிடுவேன் என்று சொல்லி கனவு காண வேண்டாம். நான் உங்களுக்கு பாதையைத்தான் காட்டுறேன். இதால போனீங்கன்னா மாவட்டவரம் போகலாம், இதால போனா தெல்லிப்பட போகலாம்ங்கிற அந்த திசை காட்டி கல்லு மாதிரித்தான் நான். சரியா? அந்த கல்லு மாவட்டபுரத்துக்கோ தெல்லிப்படைக்கோ வராது. அது நின்ற இடத்துல ஒன்று காட்டும். இப்படி அம்பக்குரிய காட்டி விடும். இதால போனா மாவட்டவரம் போகலாம். அப்போ நீங்களாம் போக வேணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தயவு செய்து படியுங்க. சரியா? இந்த பேப்பர்ல இருக்கிற கேள்விகளை செய்து கொண்டு வாங்க. அதுல இருக்கிற ஐக்கியவும் இருக்குது, மொழியறிவும் இருக்குது. 2ஐயும் சேர்த்து 3 பேப்பர் ஒன்றா போட்டிருக்கிறேன். இதுக்குள்ள இருக்கிற கேள்விகளை தான் நாங்க பார்க்க போறோம். அடுத்து ஐக்கியூ செஷன்ல ஏற்கனவே போட்ட 1வது வினாத்தாள்ல மீதியாக இருக்கிறவற்றை பார்த்து கொண்டு இதுல இருக்கிற நுண்ணறிவு சார்ந்த வினாக்களுக்குள்ள நாங்க போறோம். நீங்கள் செய்யக்குள்ள 2ஐயும் சேர்த்து செய்யுங்க. அப்புறம் நாங்க சரிவுல பார்க்கக்குள்ள மொழியறிவை திங்கட்கிழமைகள்லையும் நுண்ணறிவை புதன்கிழமைகள்லையுமே படித்து கொள்ளலாம். சரி, அப்ப இந்த அளவில் நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்றேன். மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது கதைக்க வேண்டியிருந்தால் ஆஃப் ரெக்கார்டிங்கில் கதைக்கலாம்.